இதையெல்லாம் விட முக்கியம், யாருக்கும் தீங்கிழைக்காமல் மனைவிமார்களோடு வானப்பிரஸ்த நிலையில் வாழ்வேன். இந்த வானப்பிரஸ்தம்ங்கிறது நம்ம சம்பிரதாயத்தின்படி ஏறத்தாழ எல்லோருக்குமே உரைக்கப்பட்டது தான். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சந்நியாசம். வானப்பிரஸ்தம்ங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ பயா மீடியா ஸ்டேஜ். சிந்தித்து செயல்படுபவனுக்கு எப்போதும் நல்லது நடக்கும்பா. யோசித்து என்ன பண்ணணுமோ அதை பற்றி யோசித்து செய்யக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்கும். அதன்படி செயலாற்று சொல்லிட்டு அவர்கள் போயிட்டார்கள். அப்பத்தான் தனக்கு பிள்ளைகள் உண்டு என்கிற எண்ணமும், ஏற்கனவே தன் மனைவிமார்களுக்கு பிள்ளைகளை தோற்றுவிக்க வேண்டும்ங்கிற எண்ணமும் இவனுக்கு இருந்ததுனால இது ரெண்டும் சேருகிறது. இது சேருகிற அதே தருணத்தில் தான் அங்கே காந்தாரி கருவுறுகிறாள். சாரதண்டாயனின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் கிருதசேனை என்கிற பெண்ணை மணந்தான். உனக்கு நன்றாக தெரியும், அவளுக்கு தெரியும் அந்த கிருதசேனையை. உனக்கு நன்றாக தெரியும், கிருதசேனையை உன்னுடைய சகோதரி நிகர்த்தவள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. கணவனுடைய ஆணைப்படி கிருதசேனை புறப்பட்டாள். அவன் எங்கே போகச் சொன்னானோ அங்கே போனாள். ஹோமம் வளர்த்து பும்சவன பூஜை நடத்தி அவன் யாரிடத்தில் போகச் சொன்னானோ அவரோடு வாழ்ந்தாள். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். துர்ஜயன் மூத்த பிள்ளை. அந்த 3 பிள்ளைகளும் சாரதண்டாயனியின் பிள்ளைகள்தாம். இரண்டாண்டுகள் பொறுத்திருந்தாள். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு நாள் மகன் பிறக்கிறான். ஜாத்தமாத்திர ஏவாத திருதராஷ்டிர சுதோ, திருதராஷ்டிரனுடைய மகன், மூத்த மகன் பிறக்கிறான். அவன் பிறந்தபோது என்ன நடந்தது? அவன் பிறந்தபோது நரி ஊளையிடுற மாதிரி குழந்தை அழுதுது. 100 பிள்ளைகள்னு வரம் கொடுத்து இப்போ 100 பிள்ளைகளுக்கு துவைபாயனர் ஏதோ பண்ணுறார். ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். நினச்சிட்டு ஒரு மகள் இருந்தால்தான் எனக்கு நெருக்கமாக இருப்பாள், ஒரு மகள் வழியாக நான் நெருக்கத்தை உணரலாம், மகன்கள் அவ்வளவு அணுக்கமாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு இவன் மனசில் ஆசை ஓடுகிறது. ஸ்ரீ குருபியோ நமக. உலகம் யாவையும் தாமுளவாக்கலும் நிலை பெறுத்தலும் நீக்கலும் நீங்களா அலகிலா விளையாட்டுடையார் அவர் தலைவர் அன்னவர்க்கே சரண் நாங்களே. உலகெல்லாம் உணர்ந்து ஓதற்கரியவன் நிலவுலாவிய நீர்மலி வேணியன் அலகில் ஜோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். குருர் பிரம்மா குருர் விஷ்ணு குருதேவோ மகேஸ்வரக குரு சாக்ஷாத் பரம்பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமக. ஸ்ருதி ஸ்மிருதி புராணானாம் ஆலயம் கருணாலயம் நமாமி பகவத்பாத சங்கரம் லோகசங்கரம். எல்லோருக்கும் அன்பான வணக்கம். இந்த மாதத்திற்கு நிறைவாக இன்றைக்கு மகாபாரத சிந்தனையை தொடர்ந்து நிறைவு செய்ய இருக்கிறோம். சுவாமி விவேகானந்தரிடத்தில் மகாபாரதத்தை பற்றிய சில கேள்விகளை சில பேர் வைத்தார்கள். மகாபாரதம் என்பது என்ன
எதற்காக மகாபாரதம் போன்ற இதிகாசங்களை படிக்க வேண்டும், காவியங்களை படிக்க வேண்டும்? அந்த கேள்விக்கு ஒரே வரியில பதில் சொன்னார். It embodies the manners and customs, the state of society, civilization of the ancient Indians. அப்போதிருந்த இந்தியர்கள் எப்படியெல்லாம் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய சமுதாயம் எப்படி இருந்தது, நாகரீகம் எப்படி இருந்தது, இதையெல்லாம் பாரதம் நமக்கு காட்டுகிறதுன்னர். அப்போ இன்னொரு கேள்வி வந்தது. இதெல்லாம் உண்மையிலேயே நடந்ததா? இந்த டேட்டுக்கெல்லாம் நமக்கு ஆதாரம் இருக்கா? சராசரியா ஒரு மனுஷன் எவ்வளவு நாள் வாழ முடியும்? 100 வருஷம் அப்படின்னு வச்சுண்டா கிருஷ்ணனுடைய ஆயுள் காலம், மனிதனாக பிறந்து அவதாரமாக இருந்தாலும் மனிதனாக பிறந்தா இவ்வளவுதானே ஆயுள் காலம் இருந்திருக்க முடியும், இவ்வளவு நீளமாக வாழ்ந்திருக்க முடியுமா அப்படின்னெல்லாம் சில கேள்விகளை எழுப்பினார்கள். ஒன்றுன்னா இது இப்படி, இது இப்படி, இது இப்படின்னு சொல்லிட்டு இது எல்லாத்தையும் சம்மரைஸ் பண்ணி ஒன்று சொன்னார். One thing should be remembered here, that there is no connection between these historical researches and our real aim. Our real aim is the knowledge that leads to the acquirement of dharma. Even if the historicity of the whole thing is proved to be absolutely false today, it will not in the least be any loss to us. பாரதம், ராமாயணம் போன்றவற்றை அணுகும்போது இந்த சிந்தனையோடு அணுகுவது நல்லது. சொல்லப்போனால் பல விஷயங்கள்ல நமக்கு அந்த ஹிஸ்டாரிக் அப்படின்னு இன்னைக்கு சொல்றோமே, அந்த ஹிஸ்டாரிக் பெர்ஸ்பெக்டிவ் கிடைக்காது. பல பேருடைய டேட் ஆஃப் பர்த் நமக்கு தெரியாது. எந்த நூற்றாண்டுங்கிறதுலையே சில குழப்பங்கள் உண்டு. குழப்பங்களுக்கு காரணம் அவர்கள் இல்லை, அவர்களை பற்றி அனாவசிய விவாதங்களில் ஈடுபடுகிற நாம். நான் 2ஆம் நூற்றாண்டு மாணிக்க வாசகர்னு சொன்னா, நான் 2ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னேங்கிறதுனாலேயே நீங்கள் அதை ஒத்துக்கொள்ள மாட்டீர்கள். நீங்கள் 3ஆம் நூற்றாண்டுன்னு சொன்னா, நீங்க சொன்னது தப்புன்னு ப்ரூவ் பண்றதுக்காகவே நான் 8ஆம் நூற்றாண்டும்பேன். இதுல இன்னொரு சிக்கலும் இருக்கு. ரொம்ப ஸ்வீப்பிங்கா சில சமயத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் பண்ணிடுவோம். இந்தியன்ஸ் லேக் சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி அப்படின்னு. அது கொஞ்சம் நுணுக்கமாக பார்த்தா நல்லது. சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரியா, சென்ஸ் ஆஃப் க்ரானிக்லிங்கா? க்ரானிக்லிங்க்கும் ஹிஸ்ட்ரிக்கும் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. க்ரானிக்லிங்கிறது டேட் எல்லாம் போட்டு 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 வைக்கிறது, அவ்வளவுதான். ஹிஸ்ட்ரி அது இல்லை. ஆக்சுவலாக ஹிஸ்ட்ரி need not even have dates. அதுதான் ஹிஸ்ட்ரி. சென்ஸ் ஆஃப் ஹிஸ்ட்ரி இருக்கு, சென்ஸ் ஆஃப் க்ரானிக்லிங் நம்மக்கிட்ட குறைச்சல். காரணம் என்னன்னா, யார் எந்த தேதியில் பிறந்தார் என்பதை விட அவர் என்ன கொடுத்தார் இந்த சமுதாயத்திற்கு என்று உணர்ந்து கொள்வது நல்லது. டேட் ஆஃப் பர்த் டஸ் நாட் மேட்டர் அட் ஆல். அந்த ஒரு சென்ஸ் இருந்ததுனால தான் இவர்கள் எந்த காலத்தில் எப்படி இருந்திருந்தால் என்ன, எத்தனையோ பேரில் இவர்களும் ஒன்று. ஆனால் இவர்களால் இந்த சமுதாயத்துக்கு ஏதோ கிடைச்சதுன்னா சரி, அடுத்தது என்ன? அதுலேயே ஒரு ஸ்டெப்பு, நாம் இதை எடுத்துக்கொண்டு நம்முடைய தலைமுறைக்கு பயன்படுத்த முடியுமா, வருங்காலத்திற்கு பயன்படுத்த முடியுமா? இந்த பேசிக் விஷயத்தில் நடுவில் இருக்கிற மையம் என்னன்னா தர்மம், அறம்.
அந்த தர்மத்தை உணர்ந்து கொண்டால் மற்ற எல்லாத்தையும் கொண்டு வந்து அதில் சேர்த்துடலாம். அதனால தான் our real aim is the knowledge that leads to the acquirement of dharma அப்படின்னார். யார் என்ன தேதியில் வாழ்ந்தார்கள், அவர்களுடைய பெயர் என்ன அப்படிங்கிறது முக்கியமா, அதில் இருக்கிற தர்மத்தை உணர்ந்து கொள்வது முக்கியமா? வெஸ்டர்ன் அனாலிசிஸுக்கும் ஈஸ்டர்ன் அனாலிசிஸுக்கும் இருக்கிற முக்கியமான விஷயம், வித்தியாசம் இதுதான். நீங்கள் நினச்சி பாருங்கள், மகாபாரதத்தை நாம் எங்கே ஆரம்பித்தோம்? சர்ப்பயாகம். காலங்காலமாக எத்தனை பேர் மகாபாரதத்தை பற்றி என்ன விதமாக சொன்னாலும் ஆரம்பிக்கிறது அங்கே தான் ஆரம்பிக்கும். அதுக்கு முன்னால் பிள்ளையார் வந்து உக்காந்துட்டார், வியாசர் சொல்ல சொல்ல எழுத ஆரம்பித்தார்னு பிள்ளையார் சுழி அங்கத்தான் போடுவோம். ராமாயணம் அப்படின்னா ராம ஜனனத்தில், இல்லைன்னா அதுக்கு முன்னால் தசரதர் புத்திரகாமேஷ்டி யாகத்திற்கு முன்னால் வருத்தப்பட்டு கொண்டு தன்னுடைய காதோரத்தில் நரை தெரிந்தது, இத்தனை ஆண்டுகள் ஆண்டு விட்டேன், எனக்கு மகன் இல்லையே அப்படின்னு வருத்தப்பட்டார்னு நாங்கள் ஆரம்பிப்போம். வெஸ்டர்ன் சிஸ்டம் அது இல்லை. அரிஸ்டாட்டில் கிட்ட கொண்டு போய் இந்த ரெண்டையும் கொடுத்துருந்தா அவர் ஒத்துண்டே இருக்க மாட்டார். அரிஸ்டாட்டிலியன் போயட்டிக்ஸ் படி ஒரு கதை எங்கே தொடங்க வேண்டும்னா கிளைமேக்ஸ் கிட்ட தொடங்கணும். இட் ஷுட் பி க்ளோஸ் டு த கிளைமேக்ஸ். மீடியா ரெஸ் அப்படின்னே பேர், நடுவில் ஆரம்பிக்கணுமா. ஏன்னா அப்போ தான் அந்த கிளைமேக்ஸுக்கு பக்கத்தில் இருக்கும். அப்போ தான் தி இன்ட்ரெஸ்ட் ஆஃப் தி ரீடர் ஆர் த வியூவர் ஆர் த ஸ்பெக்டேட்டர் ஆர் தி ஆடியன்ஸ் வில் பி சஸ்டெயின்ட். அப்படி பார்த்தா நம்ம கதையை எங்கே ஆரம்பிக்கணும்? ராமாயண கதையை ராவணன் கபட சந்நியாசி வேஷத்தில் வந்து நின்ன இடத்துல ஆரம்பிக்கணும். மிச்ச கதையெல்லாம் எங்கே போகும்னா ஃப்ளாஷ்பேக்கில் வரணும். மகாபாரதத்தை எங்கே ஆரம்பிக்கிறது, எத்தனை கிளைமேக்ஸ் இருக்குது, எந்த கிளைமேக்ஸில் ஆரம்பிக்கிறதுனே தெரியாது. இது வெஸ்டர்ன் டெக்னிக். இந்த மாதிரி ஒரு கதை ஆரம்பிக்கவில்லை என்றால் அது காவியமாக இருப்பதற்கு தகுதியற்றதுங்கிறார் அரிஸ்டாட்டில். அன்ஃபார்ச்சுனேட்லி அரிஸ்டாட்டிலியன் போயட்டிக்ஸை எடுத்து கொண்டு வந்து காலப்போக்கில் நம்முடைய அனாலிசிஸில் புகுத்தி இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படி இதெல்லாம் எப்படி அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிட்டோம். இதுக்கு வேற ஒரு சிஸ்டம் தான், இந்த சிஸ்டம் படி தான் இதை பார்க்க முடியும். அதனால தான் ஹிஸ்டாரிசிட்டியை பற்றி அவ்வளவாக கவலைப்பட வேண்டாம். விவேகானந்தரே பின்னார சொல்கிறார், ஹிஸ்டாரிசிட்டி இல்லாமல் இல்லை, அது தேவை, அந்த ரிசர்ச் பண்ணிக்கலாம். ஆனால் ஹிஸ்டாரிசிட்டியை வச்சுண்டு மற்றதெல்லாம் ஜட்ஜ் பண்ண வேண்டாம். துவாபர யுகத்தில் நடந்ததா, திரேதா யுகத்தில் நடந்ததா, இன்றைக்கு நடக்க முடியுமா, இன்னைக்கும் பெர்டினண்ட்டாக இருக்கா இல்லையா, சில கேள்விகளுக்கு நமக்கு தீர்வுகளும் விடைகளும் கிடைக்கின்றன. அதனால தான் என்னைக்கும் இருக்கக்கூடிய தர்மம், இட்டர்னலாக இருக்கக்கூடிய சனாதன தர்மம், என்றைக்கும் பொருந்தக்கூடியது. இந்த எண்ணங்களை மனதில் வைத்து கொண்டு கதையை கொஞ்சம் அணுகலாம். ஏன் இந்த கதையில் நமக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல நம்ம காப்பியங்கள்லனா, கதை தெரியும். கதை நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நீங்கள் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாலெல்லாம் திரைப்படங்களில் டெஃபினட்டாக கடைசியில் க்ளோசிங் ஸ்லைடு எப்படி இருக்கும்னா சுபம் இல்லையா? என்னவா இருந்தாலும் சரி, உருண்டு பிறண்டு எங்கேயோ என்னமோ கஷ்டப்பட்டு ஹீரோ பொத்துன்னு கீழே விழுந்திருந்தா கூட, எவ்வளோ காயப்பட்டிருந்தா கூட அதுக்கப்புறம் எழுந்து உட்காந்து வந்துடுவார். நமக்கு கதை தெரியும், இதுதான் நடக்க போகிறதுன்னு தெரியும். ராமாயணம் புதுசாக மாத்திரைங்கிறதுக்காக ராவணன் அழியவில்லைன்னு நம்ம சொல்லவே போகிறதில்ல. ராமன் ராவணனை அழிக்கவில்லைன்னு வேணா ராமாயணம் இருக்குது, அப்படி ராமாயணம் இருக்குது. ஆனால் ராவணன் அழியவில்லைன்னு ராமாயணம் இல்லை. எப்படியாக இருந்தாலும் அதர்மம் அழிந்துதான் தீரும். அதில் சின்ன சின்ன வேரியேஷன் சில ராமாயணங்களில் ராமனுக்கு பதிலாக லக்ஷ்மணன் அழித்தான் அப்படின்னு வந்துடும். ஆனால் அதர்மம் அழியாமல் நின்றதுன்னு வரவே வராது. அப்போ கதை நமக்கு தெரியும். இந்த கதைக்குள்ளே இருக்கிற விஷயங்கள், அந்த விஷயங்களை அணுகுவதற்கு உள்ளுக்குள்ளே இருக்கிற
சுவையை அணுகுவதற்கு, கருத்துக்களை அணுகுவதற்கு கதைங்கிறது ஒரு அவுட்டர் ஷெல், அவ்வளவுதான். சாக்லேட் கொடுக்குற மாதிரி. பாண்டு தன்னுடைய மனைவிமார்களோடு தவம் மேற்கொள்வதற்கு செல்கிறான். இந்த லெவல்ல தான் நாம நேத்தைக்கு நிறுத்தினோம். 2 பேரும் அவனை கன்வின்ஸ் பண்ணார்கள். நீங்கள் 2 பேரும் புறப்பட்டு போங்கள், நான் தவம் செய்ய போகிறேன்னா. இல்லை, நாங்களும் இங்கேயே இருக்கிறோம். எங்களை நீ தனியாக போகச் சொன்னால் நாங்கள் இறந்து போவோம். இல்லறத்தில் 2 பேரும் சேர்ந்து இணைந்து வாழக்கூடிய இல்லற வாழ்க்கை மாத்திரம்தான் தர்மம் என்று நினைக்காதே. வேறு பல தர்மங்களையும் நாம செய்ய முடியும். அதனால் நாங்கள் உன்னோடு தான் இருப்போம்னு அவர்கள் பேசினார்கள். யதி வியவசிதம் ஹேதத் யுவயோர் தர்ம சம்ஹிதம். அந்த 2 யுவதிகளும் தர்மம் செய்யலாம், தொடர்ந்து நாம் செய்ய முடியும் என்று சொன்னதை வைத்துக்கொண்டு ஸ்வவ்ருத்தம் அனுவர்த்திஷ்யே தாம் அகம் பிதுர் அவ்யயாம். நீங்கள் இப்படி ஒத்துக்கொள்ளுவது என்றால், நீங்கள் சம்மதிக்கிறீர்கள் என்றால், நான் என்னுடைய தந்தை காட்டிய அழிவில்லாத பாதை. எந்த அழிவில்லாத பாதை? தர்மம் செறிந்த பாதை. ஏன்னா இதுக்கு கொஞ்சம் முன்னோடத்தான் வியாசரால் இந்த உலகத்திற்கு வந்தேன், வியாசர் காட்டின தர்மத்தை நான் கடைப்பிடிக்காமல் விட்டு விட்டேனேன்னு அழுதான். இப்போ என்னுடைய தந்தை காட்டின அந்த அழிவில்லாத பாதையில் நான் நகர்வேன். விசித்திர வீரியன் காட்டியதும் தர்ம பாதை தான். அதனால் என்னுடைய குலம் காட்டியிருக்கக்கூடிய தர்ம பாதையில் நான் நகர்வேன் அப்படின்னு சொல்லிட்டு 3 பேருமா சேர்ந்து எதையெல்லாம் செய்வோம், எதையெல்லாம் செய்ய மாட்டோம். தியக்த்வா கிராமிய சுகாஹாரம் தப்யமானோ மகத் தபக வல்கலி பலாமூலாஷி சரிஷ்யாமி மகாவனே. கிராமம், நகரம், கிராமத்து வசதிகளை கூட விட்டு விட்டுங்கிறான். நமக்கு கொஞ்சம் ஆச்சரியமாக இருக்கும். கிராமத்து வசதிகளை விட்டு விட்டா, கிராமம்னாலே வசதி கிடையாதுன்னு நினச்சிட்டு இருக்கோமேனா, குடியிருப்பாக இருக்கக்கூடிய முறைகள். கிராமங்கிறதும் குடியிருப்பாக இருக்கக்கூடிய முறை, நகரம் குடியிருப்பாக இருக்கிற முறை. நான் அந்த மாதிரி வீடு வாசல் அப்படின்னெல்லாம் இருக்க மாட்டேன். எல்லாவற்றையும் விட்டு விட்டு நல்ல கடுமையான தவம் செய்து வர்க்கலை அணிந்து கொண்டு, மரவுரி அணிந்து கொண்டு, மரவுரிக்கு தான் தமிழில் வர்க்கலைன்னு வரும், இது சமஸ்கிருதத்துலேருந்து வந்த பேர் வல்கலா. அந்த வர்க்கலை அணிந்து கொண்டு பலமூலாஷி மரங்களுக்கு அடியிலே வாழ்ந்து கொண்டு மகாவனே சரிஷ்யாமி பெரிய அடர்ந்த காடுகளில் சஞ்சரித்து கொண்டு அந்த கடுந்தவம் வாழ்க்கையை வாழ்வேன். வெப்பம் குளிர்ச்சி எதுவாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கொள்வேன். பசி தாகம் மறந்து விடுவேன். உடலை வருத்தி தவம் செய்வேன். தியானத்தில் நேரத்தை செலவிடுவேன். பித்ருக்களையும் தேவர்களையும் வழிபடுவேன். இதையெல்லாம் விட முக்கியம், யாருக்கும் தீங்கிழைக்காமல் மனைவிமார்களோடு வானப்பிரஸ்த நிலையில் வாழ்வேன். இந்த வானப்பிரஸ்தம்ங்கிறது நம்ம சம்பிரதாயத்தின்படி ஏறத்தாழ எல்லோருக்குமே உரைக்கப்பட்டது தான். பிரம்மச்சரியம், கிரகஸ்தம், வானப்பிரஸ்தம், அதுக்கப்புறம் சந்நியாசம். வானப்பிரஸ்தம்ங்கிறது இட்ஸ் அ கைண்ட் ஆஃப் அ வயா மீடியா ஸ்டேஜ். இல்லறத்தில் இருந்தவர்கள் இல்லற பொறுப்புகளை எல்லாம் நிறைவு செய்தவுடன் சந்நியாசத்திற்கு நேரடியாக போகாமல் ஒரு கைண்ட் ஆஃப் ட்ரெயினிங் கிரவுண்டு தான் வானப்பிரஸ்தம். நேரடியாக எல்லாத்தையும் விட்டுடு அப்படின்னா பட்டுன்னு விட முடியாது. ஏற்கனவே பழகி போயிருக்கோம் சிலதெல்லாம், அதனால் பட்டுன்னு விட முடியாது. எல்லா பற்றுகளையும் விட்டு விடுங்கள் அப்படின்னா சொல்கிறது என்னமோ அப்படித்தானே சொல்கிறோம் எல்லாரும். 30-35 வயசில் ஒரு பெரிய சங்கல்பம். நான் அதெல்லாம் கவலையே பட மாட்டேன். பிள்ளைக்கும் பொண்ணுக்கும் கல்யாணம் பண்ணியாச்சுன்னா அப்புறம் அவர்கள் பாடு நமக்கென்ன வந்தது,
அதுக்கப்புறம் நாம ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா அப்படின்னு போயிட வேண்டியது தான். பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடும், பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடும். சரி என்னாச்சு ராமா, கிருஷ்ணா, கோவிந்தாவ காணுமே அப்படின்னா, அது ஒண்ணுமில்ல. பொண்ணு பாவம் ஆஃபீஸுக்கும் வீட்டுக்குமா கஷ்டப்படுறா. அதனால. இது இப்படியே ராமா, கிருஷ்ணா, கோவிந்தா எங்கேயோ நிக்கும். இது இப்படியே எக்ஸ்டெண்ட் ஆகி எங்க வரைக்கும் போகும்? பேரன பள்ளிக்கூடத்துக்கு கொண்டு போய் விடணும், பேத்திக்கு கல்யாணம் பண்ணணும். தாத்தா நீங்க தான் தாத்தான்னு அவ சொல்றா. இது இப்படி எக்ஸ்டெண்ட் ஆயி, பாவம் ராமனும், கிருஷ்ணனும், கோவிந்தனும் அங்கேயே நின்னுண்டு, "என்னைக்குப்பா ராமா, கிருஷ்ணா, கோவிந்தான்னு சொல்லப் போகிறீர்கள்ன்னு" அவர்கள் பற்றுகளை விடலாமா, வேண்டாமா என்று சிந்தித்துக் கொண்டிருப்பார்கள். வானப்பிரஸ்தம் இஸ் a ட்ரெய்னிங் கிரவுண்ட். பொறுப்புகளை நிறைவு செய்தவர்கள் முழுசா விட முடியலன்னா முதல்ல போய் காட்டுல கொஞ்சம், அதனால தான் காட்டு வாழ்க்கைனார்கள். காட்டுல தபஸ் பண்ணாதான் தபஸா அப்படின்னு கேட்கலாம். பக்குவமான ஞானம் அடைந்தவர்கள் இருக்கிற இடத்துலயே தபஸ் பண்ண முடியும், அது வேற. ஆனா அந்த லெவலுக்கு போகணும்னு சொன்னா சில சமயங்கள்ல சில ட்ரைனிங் தேவை. அதுக்காக ட்ரைனிங் கிரவுண்ட் கொண்டு வந்தார்கள். இப்படித்தான் இருக்கணுமா, இதுதான் 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 ஸ்டெப்பா அப்படின்னா, certain rules and regulations of grammar were laid out so that it's easy for us to walk. பற்றுகளை விடக்கூடிய தன்மை வந்தா வானப்பிரஸ்தத்துக்கு போக முடியும். அது வரும். ஆனா அப்பப்போ கொஞ்சம் எட்டி பார்க்கும், அப்பப்போ அதை விடணும். ஏன் மரவுரி கட்டிக்கொண்டு கானகத்திற்கு போனார்கள் தவசிகளாக இருப்பவர்கள்? எதற்காக மரவுரி? ராமனும் சீதையும் கூட மரவுரி கட்டிக்கொண்டு போனார்கள்னா கம்ஃபர்டபுளாலாம் இருக்காது. மரவுரி எப்படி இருக்கும்? இந்த பார்க் ட்ரெஸ் அது என்ன ரொம்ப கம்ஃபர்டபுளா அப்படி மெத்து மெத்துன்னு மெலிசா அப்படி சாஞ்சா வசதியா அப்படின்னு இருக்குமா என்ன? அங்கங்கே குத்தும். உட்கார முடியுமா, நிற்க முடியுமா, நடக்க முடியுமாங்கிறதே சந்தேகம். அப்போ அந்த மாதிரி தன்னை ட்ரெயின் பண்ணிக்கிறதுக்கு ஏன் இப்படி ட்ரெயின் பண்ணிக்கணும்? இப்போ பாண்டு என்ன சொல்கிறான்? உடலை வருத்தினா, கடுந்தவம் இயற்றி உடலை வருத்தினா. உடலை வருத்தினா தான் விரதமா, உடலை வருத்தினா தான் தவமா? இது அடுத்த கேள்வி நாம் வச்சுருக்கோம் ரெகுலராக. இதுக்கு சிலதுக்கெல்லாம் ஒரு ஸ்டாக் செட் அப்படியே இருக்குது. அது என்ன, பட்னி கடந்தா தான் பகவான் பார்ப்பாரா? ஏன் விரதம்னா பட்னி கிடக்கணும்னு அர்த்தமா? விரதம்னா பட்னி கிடக்கணுங்கிற அர்த்தத்தை வேற பண்ணி வச்சுருக்கோம் இன்னைக்கு. விரதம்னா பட்னி கிடக்கணும்னு அர்த்தம் இல்லை. ஆனால் பட்டினி கிடப்பது விரதத்தினுடைய ஒரு வகையான பயிற்சி. இட் இஸ் அ ட்ரெய்னிங். விரதம் என்ன? கண்ட்ரோல் தி இந்திரியாஸ். நாக்கை கட்டுப்படுத்தி, தூக்கத்தை கட்டுப்படுத்தி. அப்போ கட்டுப்படுத்துறது எப்படி? மனசை கட்டுப்படுத்தணும். மனசை மனமே கட்டுப்படு அப்படின்னா அது கேட்காது. அது எங்கே இருக்குன்னு தெரிஞ்சால் தானே அதுக்கு நம்ம ஆர்டர் கொடுக்கறதுக்கு. அது எங்கே இருக்குன்னு நமக்கே தெரியலையே. பல நேரத்தில் நம்ம மனசு நம்மகிட்டயே இல்லை. அப்போ இதை எப்படி கட்டுப்படுத்துறது? இதை கட்டுப்படுத்தணுன்னா ஒன்றொன்னா இந்த இந்திரியங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கண்ட்ரோல் பண்ணி, அப்படி கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன? ஒரு நாள் விரதம் இருந்து, ஒரு நாள் உபவாசம் இருந்து, ஒரு நாள் பட்டினி இருந்து பழகினால் அது மெல்ல 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 எக்ஸ்டெண்ட் பண்ணுறதுக்கு இட் வில் ஹெல்ப். பட்டினிக்காக இல்லை, அது நாக்கு சுவை தேடுகிறதே, அதில் டெம்டேஷன் வரதே, அந்த டெம்டேஷன்லேருந்து வெளியில் போகிறதுக்கு. மனுஷனுடைய மிகப்பெரிய பலவீனம் என்னன்னு கேட்டால் டெம்டேஷன். சின்ன சலனம்னு நினைப்போம், அதுதான் பெரிய சுழலாக போய் இழுத்துருவோம் கீழே. சின்ன டெம்டேஷன் தான். அதுவும் டெம்டேஷன் எப்படி? யாராவது எதிரில் உட்காந்துட்டு அதெல்லாம் பரவாயில்ல அப்படின்னு ஒரு சமாதானம் சொன்னால் அது வெறும் சுழல் இல்லை, சுனாமியோடு சேர்ந்து வந்த சுழலாக மாறி போயிடும். அப்போ இந்த டெம்டேஷன்ஸுக்கு இடம் கொடுக்காமல், நாட் ஈல்டிங் டு த டெம்டேஷன்ஸ் தான் கொஞ்சம் கொஞ்சமாக இந்த ட்ரைனிங் எல்லாம். பாண்டு ஒன்றொன்னா லிஸ்ட் பண்ணான். நான் வானப்பிரஸ்த நிலையில் வாழுவேன். கையில் இருந்த பொன் பொருள் வேட்டையாடுறதுக்கு தானே போனார்கள். வேட்டையாடி கொஞ்ச நாள் கானகத்தில் சுத்தலாம்னு போனார்கள். அதனால் அதுக்கான சப்சிஸ்டன்ஸுக்கு என்னெல்லாம் வேணுமோ அதெல்லாம் இருந்தது. எல்லாத்தையும் திருப்பி கொடுத்து கூட வந்தவர்கள்ட்ட, அவர்களுடைய மனைவிமார்கள்ட்ட எல்லாத்தையும் கொடுத்து
இதையெல்லாம் கொண்டு போய் சேர்த்து விடுங்கள். நீங்கள் வைத்துக்கொள்வதை வைத்துக்கொள்ளுங்கள். கொண்டு போய் எதையெல்லாம் சேர்க்க வேண்டுமோ சேர்த்து விடுங்கள். அங்கே போய் திருதராஷ்டிரன்கிட்டையும் பீஷ்மர்கிட்டையும் விஷயத்தை சொல்லிவிடுங்கள். அவர்கள் என்ன பண்ணினார்கள்? எல்லாத்தையும் கொண்டு வந்தார்கள். அவர்கள் எவ்வளவு நல்லவர்கள் பாருங்கள். தே கத்வா நகரம் ராஜோ யதா விருத்தம் மகாத்மனக கதையாம் சக்ரிரே ராஜஸ்தத் தனம் விவிதம் ததுஹு. பலவிதமான செல்வம் பாண்டு கொடுத்து அனுப்புறது, திருப்பி அனுப்புறது. அவர்கள் எதையுமே எடுத்துக்கல. விதவிதமாக கொடுக்கப்பட்ட அத்தனை செல்வத்தையும் கொண்டு வந்து இங்கே திருதராஷ்டிரன்கிட்ட கொடுத்துட்டு விஷயத்தை சொன்னார்கள். கதையாம், விஷயத்தை சொல்லி இந்த மாதிரி அவர் அங்கேயே காட்டில் தங்கிட்டார், இந்த மாதிரி நடந்தது, இதுதான் விஷயம், இந்தாருங்கள். அதை காதில் வாங்கின உடனே தம்பியை நினைத்து நினைத்து அழுகிறான் அண்ணன். ஸ்ருத்வா தேபியஸ்ததக சர்வம் யதா விருத்தம் மகாவனே திருதராஷ்டிரோ நரஸ்ரேஷ்டக பாண்டுவேமான் ஷோச்சதக. கண்ணீர் விட்டு அழுகிறான், அந்த துக்கத்திலேயே தவிக்கிறான். என் தம்பியை நான் இந்த மாதிரி தொலைச்சிட்டேனே, என் தம்பி எனக்கு இனிமேல் இல்லாமல் போய்விட்டானே. அந்த தம்பியை நினைத்து நினைத்து அழுகிறான். காட்டில் என்னுடைய சொத்தெல்லாம் போயிடுத்தேங்கிறான். எது பொன்னும் பொருளும் திரும்பி வந்தாச்சு, என் சொத்தாக இருக்கிற என்னுடைய தம்பி அப்படியே காட்டில் போயிடுத்தே. சர்வம் யதா விருத்தம் மகாவனே, அந்த வனத்திலேயே போயிடுத்தே. ந ஷய்ய ஆசன போகேஷு ரதிம் விந்ததி கர்ஹிச்சித் பிராத்ருஷோக சமாவிஷ்டஸ்தமேவார்த்தம் விசிந்தயன். அவனுக்கு பாயல் பிடிக்கல. நஷைய ஆசன, சிம்மாசனத்தில் உட்கார்றதுக்கோ வசதியான இடத்துல போய் உட்காந்துக்கிறதுக்கோ பிடிக்கல. போகங்கள் பிடிக்கல. இதிலெல்லாம் அவன் மனசு போகலை. எப்போதும் தம்பியை நினச்சி, என் தம்பி என்னை விட்டுட்டு போயிட்டானே, என் தம்பி இல்லையே, தம்பி இருந்திருந்தா இந்த வம்சம் நன்றாக தழைத்திருக்குமேன்னு அதையே சிந்தித்து கொண்டிருக்கிறான். அந்த தம்பி மீது அன்பு வைத்த தர்மத்தை அதுவரைக்கும் நம்பிக்கொண்டிருக்கிற திருதராஷ்டிரன். இந்த காலகட்டம் வரைக்கும் அண்ணனுக்கும் தம்பிக்கும் எந்த வித்தியாசமும் வரல. அந்த தம்பிதான் தன்னுடைய வம்சத்தை காப்பாற்றக்கூடியவன் நம்புகிற அண்ணன். இந்த பக்கத்தில் பாண்டுவும் குந்தியும் மாத்ரியும் நாகசத மலைகளுக்கு போனார்கள். அவர்கள் ஏற்கனவே இருந்தது இமயமலை சாரல். அங்கிருந்து நாகசதத்துக்கு போனார்கள், சைத்ரதத்துக்கு போனார்கள், காலக்கூட்டத்திற்கு போனார்கள். மீண்டும் இமயமலை பக்கம் வந்து இமயமலையை தாண்டி கந்தமாதனத்திற்கு போனார்கள். அதையும் தாண்டி 100 சிகரங்கள் கொண்ட ஹம்சக்கூட்ட மலைக்கு போனார்கள். இப்படி இதுக்கு கொஞ்சம் காலம் ஆயிடுது. சில ஆண்டுகள் இங்கேயும் அங்கேயும், சமவெளிகளில் சில நாட்கள், மலைகளில் சில நாட்கள். பாண்டுவனுடைய தபஸை பார்த்து சித்தர்களுக்கும் சாரணர்களுக்கும் பாண்டுவர் ரொம்ப பிடிச்சி போச்சு. சித்தர்களும் சாரணர்களும் தான் இந்த விண்வெளியில் எப்போதும் திரிந்து கொண்டிருப்பார்கள்னு கணக்கு. அங்கே சஞ்சரித்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். நமக்கு அவர்கள் கண்ணுக்கு தெரிய மாட்டார்கள், அவர்களுக்கு நாம் தெரியுவோம். இதுவும் கூட நமக்கு கொஞ்சம் வேடிக்கையாக இருக்கும். அது எப்படி நம்ம கண்ணுக்கு அவர்கள் தெரிய மாட்டார்கள், அவர்கள் கண்ணுக்கு நாம் தெரியுவோமா? இதெல்லாம் என்ன? இதெல்லாம் ஏதோ அதுக்கு என்னென்னமோ பேரெல்லாம் உண்டு இல்லையா? இது ரீலு, உடான்ஸு, அந்த மாதிரி எதுதோ. ஆனால் இதெல்லாம் சாத்தியம். ஈவன் திங்கிங் ஆஃப் இட் ஃப்ரம் அ சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ், இதெல்லாம் சாத்தியம். முன்னாலேயே பார்த்தோம், ரொம்ப அழகான சில வார்த்தைகள் நம்முடைய மொழியிலேயே உண்டு. லோகம் அப்படிங்கிற ஒரு வார்த்தை திரும்ப 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 வரும். இந்த லோகம்னா 3 லோகமாக இருக்கலாம், 14 லோகமாக இருக்கலாம்.
எத்தனை லோகமாக வேணாலும் இருக்கலாம். சத்தியலோகம், பூலோகம், அதுக்கப்புறம் அதுக்கெல்லாம் பேர் வேற. இந்த பேரெல்லாம் இப்போதைக்கு விட்டுருவோம். சுவர்லோகம், புவர்லோகம், இந்த பேரெல்லாம் விட்டுருவோம். லோகம் அப்படின்னா என்ன அர்த்தம்? லோகம்ங்கிற வார்த்தைக்கு மாத்திரம் என்ன அர்த்தம்? லோகம்னா அதுதான் தெரியாதா? லோகம், பூலோகம். லோகம்ங்கிற வார்த்தை எங்கேருந்து வந்தது? லோகம் அப்படின்னு சொன்னால் என்ன புரிஞ்சுக்கிறது? பூலோகம் அப்படின்னா, பூலோகம்னா அதில் மண் இருக்குது, அதில் தண்ணியும் இருக்குது, அப்படி தான் நாம் நினச்சி பார்ப்போம். ஃபிசிக்கல் மேட்டர் நிறைய இருக்குது. லோகம் இஸ் டிஃபைன்ட் பை த வெரி நேம். எது பார்க்கப்படுகிறதோ அது லோகம். that which can be looked upon is லோகம். லோ அதுதான் ரூட் வேர்டு. லோலேந்து வந்தது தான் லோச்சனை. பார்க்கிற அந்த உறுப்புக்கு லோச்சனம். லோகம் பார்க்கப்படுதல். எது பார்க்கப்படுகிறதோ, தமிழ்லையும் என்ன பார் அப்படி தானே சொல்கிறோம். இது பார் அளந்தது அப்படின்னா பார். யார் யாருடைய பார்வைக்கு அது ஆக்சசிபிளாக இருக்குமோ அது வேரி ஆகிண்டே போகும். இப்போ நம்ம கண்ணுக்கு தெரியக்கூடியது ஃபிசிக்கல் மேட்ரு தான் இந்த கண்ணுக்கு தெரியும். இதனுடைய லெவல் அதுதான், இதனுடைய விசிபிலிட்டி லெவல் அதுதான். இப்போ விசிபிலிட்டி லெவலே மாறுறதா இல்லையா? சில பறவைகளுக்கு சில லெவலில் கண்ணுக்கு தெரியும், வௌவாலுக்கு வேறு மாதிரி கண்ணுக்கு தெரியும். இன்ஃப்ராரெட்டு, அல்ட்ரா வயலட் எல்லாம் சொல்கிறோமா இல்லையா? அந்த விசிபிலிட்டி லெவலில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு விதமாக கண்ணுக்கு தெரியும். அப்படின்னா அப்போ அந்தந்த லெவலில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்தந்த லோகம் கண்ணுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்திரலோகம் நம்ம கண்ணுக்கு தெரியாது, பூலோகம் தான் நம்ம கண்ணுக்கு தெரியும். நம்ம லெவல் மேலே ஏறிண்டே போக போக, தகுதி மேலே ஏற 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 அங்கேருந்து பார்க்கக்கூடியவர்களுக்கு எல்லாம் தெரியும். அதுக்கு கீழே இருக்கிற லெவல் எல்லாம் தெரியும். 10ஆம் கிளாஸ் படிக்கக்கூடிய பையனுக்கு அதுக்கு கீழே இருக்கிற கிளாஸில் இருக்கிற அத்தனை விஷயமும் புரியும். அதுக்கும் மேலே போனால் அதுக்கும் கீழே இருக்கிறது புரியும். ஆனால் 4ஆம் கிளாஸுக்கு அதுக்கு கீழே இருக்கிறது தான் புரியும். அதே தான் இங்கேயும், அந்த ரிலேட்டிவ் ஒக்கரன்ஸ் தான். அங்கேருந்து பார்த்த சாரணர்களுக்கும் சித்தர்களுக்கும் பாண்டுவை மிகவும் பிடித்தது. அவ்வப்போது வந்தார்கள், பாண்டுவோடும் மனைவிமார்களோடும் பேசி கொண்டிருந்தார்கள். எந்த அளவுக்கு அவனுடைய சுய கட்டுப்பாடு இருந்தது, பாண்டுவினுடைய சுய கட்டுப்பாடுனா, அவன் நினைத்தால் உடனடியாக ஸ்வர்க்கத்திற்கு போகக்கூடிய அளவுக்கு அவனுடைய தபம் இருந்தது. இந்த லெவலில் தான் நாம் நேத்திக்கு பார்த்தோமே, வடக்கு நோக்கி செல்லக்கூடிய முனிவர்களை அவர்கள் பார்க்க நேரிடுகிறது. ஹம்சக்கூட்ட மலையில் இருக்கிறார்கள். ஹம்சக்கூட்ட மலைங்கிறது கிட்டத்தட்ட மேருமலைக்கு பக்கத்தில் போகக்கூடிய நிலை. இமயமலை தாண்டி கந்தமாதனம் தாண்டி இருக்கக்கூடியது உத்தரகுருவுக்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய பகுதி. அப்போ வடக்கு நோக்கி செல்லக்கூடிய முனிவர்களை பார்க்கிறார்கள். எங்கே போகிறீர்கள்? நாங்கள் பிரம்மலோகம் நோக்கி போகிறோம். அவர்களோட விசார விவாதம்லாம் நடக்கிறது கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் சரி, இவர்களோடையே நாமும் போகலாம், நாம் 3 பேரும் இவர்களோடையே போகலாம், நாமும் பிரம்மலோகத்திற்கு போகலாம். எதுக்கு பிரம்மலோகத்துக்கு போகணும்? நம்ம இப்படியே தபஸ் பண்ணி நம்முடைய தபஸை இவர்களோட போனால் இவர்களுடைய தவம் லெவலுக்கு நாமும் இன்க்ரீஸ் ஆகும், பிரம்மலோகத்திற்கு போகலாம். பாண்டு மனசில் ஒரு குறை இருக்குங்கிறத பார்த்தோமே, அந்த குறை அப்படியே இருக்குது. தன்னுடைய வம்சத்தை தன்னால் விருத்தி செய்ய முடியவில்லை. எனவே தன்னுடைய பித்ருக்களுக்கு தான் கழிக்க வேண்டிய கடனை கழிக்க முடியாது. தன்னுடைய முன்னோர்களுக்கு அவர்களுடைய லெகசின்னு சொல்லி தன்னால் எதையும் கிரியேட் பண்ண முடியல. அதனால் அவர்கள் பித்ருலோகத்தை விட்டு வெளியேற முடியாது, பித்ருலோகத்திலேயே இருப்பார்களே. அவர்களை தேவலோகத்திற்கு அனுப்பக்கூடிய ஒரு பாக்கியம் எனக்கு இல்லாமல் போயிடுத்தே, நான் தப்பு பண்ணிட்டேனே, நான் பாவம் பண்ணிட்டேனே, நான் என்ன செய்வது? சரி, நான் பிரம்மலோகத்துக்கு போனால் பிரம்மலோகத்தில் தவம் செய்தாலாவது
என்னுடைய பித்ருக்களுக்கு நான் ஏதாவது நன்மை செய்ய முடியுமா அப்படின்னு அவன் யோசிக்கிறான். நீங்கள் எங்கே வருகிறீர்கள்னு அந்த முனிவர்கள் பார்த்து கேட்கிறார்கள். கூடவே வரக்கூடியவர்களை பார்த்து, நீங்க எங்க 3 பேரும் வருகிறீர்கள்? இல்ல, நாங்களும் பிரம்மலோகத்திற்கு வருகிறோம். இந்த முனிவர்கள் சிரிச்சார்கள். சிரிச்சிட்டு சொன்னார்கள், இந்த 2 பெண்களையும் அழைத்து கொண்டு நீ பிரம்மலோகத்துக்கு வர முடியும்னு நினைக்கிறியா? நாட் பிகாஸ் விமென். அதையும் சரியா புரிஞ்சுக்கணும். பெண்களை அழைத்து கொண்டு வர முடியாது என்று முனிவர்கள் சொன்னார்கள் அப்படின்னு இந்த பாதி பாதி இது இந்த இன்னும் சர்ச் என்ஜின் ஸ்டைலில் சில விஷயங்களை கற்றுனோன்னா சர்ச் என்ஜின் அதை மட்டும் கொடுத்துரும், முன்னால் பின்னால் இருக்கிறதெல்லாம் விட்டுரும். பிரம்மலோகத்திற்கு போக வேண்டும்னா அதற்காக பல பிரயத்தனங்களை எடுக்க வேண்டி இருக்கும்பா. நாங்கள் இங்கேருந்து போவோம், சில இடங்களில் பாதையெல்லாம் இருக்காது, சில இடங்களில் நாங்கள் எங்கள் உருவத்தையே மாற்றிக்கொண்டு போக வேண்டியிருக்கும். கண்டிப்பாக நாங்கள் இந்த வழியில் இந்த நேரத்துக்கு போய் சேருவோம்லாம் சொல்ல முடியாது. அதற்கு எத்தனையோ துன்பங்களை பட வேண்டியிருக்கும். அப்படிப்பட்ட துன்பத்தை இந்த 2 பெண்களையும் அழைத்து கொண்டு வந்து நீ செய்ய போகிறாயா? நாங்கள் இப்போ கூட்டமாக போகிற மாதிரி இருக்கு, ஆனால் பிரிஞ்சு கூட போவோம், ஒன்றா போவோம்னு சொல்ல முடியாது. அப்போ நீ இந்த 2 பெண்களையும் அழைத்து கொண்டு வந்து இந்த 2 பேரையும் நான் கூட்டிகிட்டே போனோம்னா நடக்கிற காரியம்லாம் இல்லை. அப்போ சொல்கிறான், இந்த மாதிரி நான் ஒரு தவிப்பில் இருக்கிறேன், எனக்கு குழந்தைகள் பிறக்க முடியாத சூழல், அதனால் எந்த விதத்தில் பரிகாரம் தேடுறதுன்னு எனக்கு தெரியல. நான் மரணத்தை பற்றி கவலைப்படவில்லை, ஆனால் அந்த மரணத்தை அடைவதற்கு முன்னால் என்னால் ஏதாவது பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். எனக்கு ஒரு சிந்தனை இருக்கிறது, ஒரே ஒரு சிந்தனை இருக்கிறது. என்ன சிந்தனைன்னு கேட்கிறார்கள். இல்லை, என்னுடைய மனைவிமார்களுக்காவது குழந்தைகள் பிறக்கும்படியாக செய்ய முடியுமா என்கிற சிந்தனை இருக்கிறது. அவர்கள் அப்படி பார்க்கிறார்கள். அவனை பார்த்துட்டு சொல்கிறார்கள், உனக்கு பிள்ளைகள் இல்லை என்று யார் சொன்னது? அஸ்திவை தவ தர்மாத்மான் வித்யோ தேவோபமம் சுபம் அபத்தியம் அனகம் ராஜன். உனக்கு குற்றமில்லாத பிள்ளைகள் உண்டு. நாங்கள் பார்க்கிறோம். எப்படி பார்க்கிறோம் தெரியுமா? வயம் திவ்யேன சக்ஷுஷா, எங்களுடைய திவ்ய கண்ணால், ஞான கண்ணால் நாங்கள் பார்க்கிறோம், ஞான திருஷ்டியில் பார்க்கிறோம். தேவர்களுக்கு உபமானமாக சொல்லக்கூடிய தேவோபமம் சுபம், நல்ல மங்களகரமாக தேவர்களுக்கு உபமானமாக சொல்லக்கூடிய பிள்ளைகள் உனக்கு உண்டு. நாங்கள் பார்க்கிறோம். என்ன? உன்னுடைய செயல்களை அதற்கு தக்கபடி செய்து கொள். They did not say what comes next அப்படின்னு சொல்லலை, எப்படி நடக்கும் என்றெல்லாம் சொல்லாமல் நீ உன்னுடைய செயல்களை எப்படி செய்ய வேண்டுமோ அப்படி செய். அப்படி சொல்லிட்டு இன்னொன்று சொல்கிறார்கள், சிந்தித்து செயல்படுபவனுக்கு எப்போதும் நல்லது நடக்கும்பா. யோசித்து என்ன பண்ணணுமோ அதை பற்றி யோசித்து செய்யக்கூடியவர்களுக்கு நல்லது நடக்கும், அதன்படி செயலாற்று சொல்லிட்டு அவர்கள் போயிட்டார்கள். அப்பத்தான் தனக்கு பிள்ளைகள் உண்டு என்கிற எண்ணமும், ஏற்கனவே தன் மனைவிமார்களுக்கு பிள்ளைகளை தோற்றுவிக்க வேண்டும்ங்கிற எண்ணமும் இவனுக்கு இருந்ததுனால இது ரெண்டும் சேருகிறது. இது சேருகிற அதே தருணத்தில் தான் அங்கே காந்தாரி கருவுறுகிறாள். இங்கே தன்னுடைய மனைவி, மூத்த மனைவியாக இருக்கிற குந்தியை தனியாக கூப்பிட்டு பேச ஆரம்பிக்கிறான். இதையே நினச்சின்னு இருக்கான். குந்திக்கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். அபத்தியம் நாம லோகேஷு பிரதிஷ்டா தர்ம சம்ஹிதா. உலகத்தில் தர்மம், ஒருத்தனுக்கு தர்மத்தின் வழியாக புகழ் கிடைக்க வேண்டும்னு சொன்னா அதுக்கு ஒரே வழி அவனுடைய பிள்ளைகள். பிள்ளைகள் வழியாகத்தான், ஒரு நல்ல பிள்ளையின் வழியாகத்தான் ஒருத்தருக்கு தர்ம ரீதியான புகழ் கிடைக்கும். மற்ற புகழெல்லாம்
பிரயோஜனம் இல்லை. தார்மீகமான புகழ் ஒருத்தருக்கு கிடைக்கணும்னா அது குழந்தை வழியாக கிடைக்கும். அபத்தியம் நாம, அதுதான் சரியான வழி. நான் தப்பான வாழ்க்கை வாழ்ந்தேன், தன்னை பற்றியே சொல்லிக்கிறான். நிருசம்சகாரினோ பீரு யதைவோபகதம் புரா. நான் என்ன பண்ணேன்? தப்பான செயல்களெல்லாம் பண்ணினேன். ஏதோ சின்ன சின்ன ஆசைகளுக்கு அடிமைப்பட்டு அந்த மோகத்தில் மற்றவர்களை பயப்படுத்தும்படியாக பீரு காரியம் அதையெல்லாம் பண்ணினேன். அதனால் எனக்கு மானோட சாபம் கிடைச்சிது. மிருகாபி சாபான் நஷ்டம் மே ஜனனம் அக்ருதாத்மனக. என்னால் ஒரு குழந்தையை தோற்றுவிக்க முடியாது, எனக்கு மானுடைய சாபம் கிடைத்து விட்டது. குந்தி, நான் உனக்கு ஒன்று சொல்கிறேன். உலகத்தில் 12 வகைகளில் புத்திரர்களை பெறலாம். அந்த 12 வகைகளில் 6 வகைகள் புத்திரர்களாகவும் இருப்பார்கள், வாரிசுக்கு உரியவர்களாக, அதாவது இன்ஹெரிட்டன்ஸ் சொத்துக்குரியவர்களாக, தாயாதிகளாகவும் இருப்பார்கள். மீதம் இருக்கிற 6 வகைகள் சொத்துக்கு உரியவர்கள் இல்லை, ஆனால் புத்திரர்களாக இருப்பார்கள். அப்போ இருந்த கிளாசிஃபிகேஷன் இதெல்லாம். இதில் என்ன குழப்பம்னா, இந்த 12 பற்றி லிஸ்ட் இருக்குது, ஆனால் எந்த 6 எதுங்கிறதுல கொஞ்சம் அவரவர்களுக்கு நடுவில் நிறைய குழப்பம் இருக்குது. அதனால் அதை விட்டுருவோம். அந்த அந்த எது தாயாதி உரிமை இருக்குது, எதுக்கு தாயாதி உரிமை இல்லைங்கிறத விட்டுருவோம். 12 என்னான்னு மாத்திரம் மொத்தமாக பார்த்துப்போம். பந்துதாயாதாக ஷட்புத்ரா தர்மதர்ஷனே ஷடேவ அபந்துதாயாதாக. இதுதான் அவன் சொல்கிறது. பந்துதாயாதி அப்படின்னா பந்துவாகவும் இருந்து அதே சமயத்தில் புத்திர பாந்தவம் இருந்து அதே சமயத்தில் தாயாதி உரிமை, சொத்துக்கு உரியவர்கள். தாயாதிங்கிறது சொத்துக்கு உரிமை, அதுதான் அர்த்தம். அதனுடைய முதல் அர்த்தம் என்னன்னா, சொத்துக்கு உரிமை, கொடுக்கப்படுவதற்கு. சொத்து கொடுக்கப்படுகிறது, முன்னோர்களால் கொடுக்கப்படுகிறது, அப்படி கொடுக்கப்படுவதற்கு உரிமை இருப்பவர்கள். இப்போ மொத்தம் 12 வகைகள். 12 வகைகள் என்னென்னு பார்த்தா அதையும் சொல்கிறோம் வரிசையா. ஸ்வயம் ஜாத்தக பிரணீதஸ்ச தத்சமக புத்ரிகா சுதக பௌர்ணபவஸ்ச கானீன பகின்யாம் யச்ச ஜாயத தத்தக கிரீதக கிருதிமஸ்ச உபகச்சேத் ஸ்வயம் சய சகோடோ ஞாதிரேஸ்தா ஹீன யோனி திருதஸ்ச. இது என்னன்னு மாத்திரம் நாம் பெயரை தெரிஞ்சுப்போம். இதில் எந்த 6 எப்படின்னு இப்போ பிரிக்க வேண்டாம். ஏன்னா இந்த கேட்டகரியில் நிறைய குழப்பம். பின்னால் வந்தவர்கள் அவரவர்கள் பங்குக்கு அவரவர்களுக்கு என்னெல்லாம் தோணித்தோ அதெல்லாம் சேர்த்து போட்டார்களுங்க. ஒருவருக்கு அவருடைய மனைவியிடம் பிறக்கக்கூடிய மகனுக்கு ஸ்வயம் ஜாதன் அல்லது ஔரசன்னு பேரு. மனைவியிடத்தில் இன்னொருவரால், தக்க தகுதி உடைய இன்னொருவரால் ஒரு மகன் பிறந்தால் அவனுக்கு பிரணீதன் அல்லது க்ஷேத்ரஜன் என்று பெயர். அவள் க்ஷேத்திரம், அந்த க்ஷேத்திரத்தில் ஜனித்தவன் க்ஷேத்ரஜன். தத்தன், ஸ்வீகாரம் செய்து கொள்ளப்பட்ட மகனுக்கு தத்தன் பேரு. கிருத்ரிமன், சொந்த பிள்ளை இல்லை, ஆனால் ஏதோ ஒரு பிள்ளை, அந்த பிள்ளையை அபிமானத்தில் தன்னுடைய பிள்ளை போல, தன்னுடைய புத்திரன் போல அபிமானத்தோடு அவனை நடத்தினால் அந்த மகனுக்கு கிருத்ரிமன் பேரு. கூடோத்பன்னன், யாருக்கு பிறந்தான் என்று தெரியாமல் தன் மனைவிக்கு பரபுருஷனால் பிறக்கக்கூடியவன் கூடோத்பன்னன். அபவித்தன், சொந்த அப்பாவும் அம்மாவும் கைவிட்டிருக்கலாம், அப்படிப்பட்டவன் இங்கே வளர்கிறான்னா அவன் அபவித்தன். இல்லை, சில நேரங்களில் மனைவிக்கு இன்னொருவருக்கு பணம் கொடுத்து அதன் வழியாக பிறக்கக்கூடியவன்,
அவனுக்கு இன்னொரு பெயர் உண்டு, பரிக்கிருதன். கானீனன் மனைவிக்கு திருமணத்திற்கு முன்னால், இந்த திருமணம் நடப்பதற்கு முன்னால் இந்த பெண்ணுக்கு ப்ரீ மேரிட்டலாக பிறந்தவன். அதில் இன்னொரு வகையும் இருக்குது. இந்த கல்யாணம் நடக்கும்போது அந்த பெண்ணுக்கு ஏற்கனவே அவள் கரு உண்டாகி இருக்கிறாள். இப்போ கல்யாணம் நடக்க போகிறதுன்னா பெண்ணின் தகப்பனார் சொல்லிடலாமா இந்த மாப்பிள்ளைகிட்ட, இந்த குழந்தை பிறந்தவுடன் இந்த குழந்தையை என்னிடத்தில் கொடுத்து விடு, நீ உன்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து கொள்னு சொன்னா கூட அது கானீனன். சகோடன் கர்ப்பிணியாக விவாகம் செய்யப்பட்டவளுக்கு பிறக்கக்கூடிய மகன். கிரீதன் பணம் கொடுத்து வாங்கப்படுகிற குழந்தை. பௌர்ணபவன் இன்னொரு மனம், அந்த பெண்ணுக்கு இன்னொரு மனம், ஒரு பெண்ணை இரண்டாவது தடவையாக இவன் விவாகம் செய்து கொள்கிறான். அப்படி செய்து கொண்டவளுக்கு இவனுக்கு பிறக்கக்கூடிய அந்த குழந்தை பௌனர்பவன், புனர் விவாகம் நடந்து அதன் வழியாக பிறக்கக்கூடியவன். ஸ்வயம் உபகதன் தானே ஒருவன் வந்து நான் உங்களுடைய மகனாக இருக்கிறேன் அப்படின்னா அவன் ஸ்வயம் உபகதன். இந்த வகையறாலெல்லாம் ஒன்று தெரியறது, ஒன்றே ஒன்று மட்டும் கிளியராக இருக்குது, எல்லாரும் போட்டு குழப்பி இருக்கிறதுல ஒன்று கிளியராக இருக்குது. ஸ்வயம் உபகதன் வாரிசு உரிமைக்கு ஏற்றவன் இல்லை. அவனாக வந்து ஒட்டி கொள்கிறான்னா அதில் வேற ஏதோ இருக்குன்னு சந்தேகப்பட்டிருப்பார்களோ என்னமோ தெரியல. புத்ரிகா சுதன் மகளுடைய மகன். ஒருவருக்கு மகன் இல்லை என்றால் சொத்தை நிர்வகிக்கவோ ராஜ்யத்தை நிர்வகிக்கவோ அவருடைய மகள் வழியாக ஒரு மகன் பிறந்தால், அந்த மகளுக்கு மகன் பிறந்தால் பேரனை தன்னுடைய மகனாக சுயம்வரம் எடுத்துக்கொள்ளலாம். இது நம்ம நடைமுறையில் சமீப காலங்களில் கூட நடந்திருக்குன்னு பார்க்குறோம். மகாபாரதத்திலே பப்ருவாகனன்னு ஒருத்தன் வரப்போகிறான். சித்ராங்கதைக்கும் அர்ஜுனனுக்கும் பிறந்த மகன். அந்த பப்ருவாகனனை மாமனார்கிட்ட பிள்ளையாக கொடுத்து விட்டு வந்துடுவான் அர்ஜுனன். இது தவிர இன்னும் சில வகைராக்கள்லாம் உண்டு. இதையெல்லாம் சொல்லி அம்மா குந்தி இந்த மாதிரி எல்லாம் மகன்கள் பிறக்கலாம்னு இருக்குது, இத்தனை வகைகள் இருக்குது, நான் உனக்கு சில விஷயங்கள் சொல்கிறேன். சாரதண்டாயனின்னு ஒருத்தன் இருந்தான். அவன் கிருதசேனை என்கிற பெண்ணை மணந்தான். உனக்கு நன்றாக தெரியும், அவளுக்கு தெரியும் அந்த கிருதசேனையை, உனக்கு நன்றாக தெரியும் கிருதசேனையை. உன்னுடைய சகோதரி நிகர்த்தவள். அவர்களுக்கு பிள்ளைகள் இல்லை. கணவனுடைய ஆணைப்படி கிருதசேனை புறப்பட்டாள். அவன் எங்கே போகச் சொன்னானோ அங்கே போனாள். ஹோமம் வளர்த்து பும்சவன பூஜை நடத்தி அவன் யாரிடத்தில் போகச் சொன்னானோ அவரோடு வாழ்ந்தாள். அவர்களுக்கு 3 பிள்ளைகள் பிறந்தார்கள். துர்ஜயன் மூத்த பிள்ளை. அந்த 3 பிள்ளைகளும் சாரதண்டாயனியின் பிள்ளைகள்தாம். இது ப்ரீசீடன்ஸ் இருக்குமா? எனவே நீயும் எண்ணிப்பார். சௌதாசேனச்ச ரம்போரு நியுக்தா புத்திர ஜன்மனி மதயந்தி ஜகாம மகர்ஷ்யாம் இதி நகஸ்ருதம். இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், இது நமக்கு தெரிஞ்சு நடந்தது. இன்னொரு விஷயம் கேள்விப்பட்டிருக்கேன், உனக்கு சொல்கிறேன். சௌதாசன் என்கிற அரசன் தன்னுடைய மனைவி மதயந்திக்கு உத்தரவிட்டான். சௌதாசேன நியுக்தா புத்திர ஜன்மனி மதயந்தி. அந்த மதயந்தி மகர்ஷி, அவன் கைகாட்டிய மகர்ஷி இடத்தில் போனாள். ஜகாம மகர்ஷ்யாம், அவர்களுக்கு புதல்வர்கள் பிறந்தார்கள். அந்த புதல்வன்தான் அஸ்மகன். தஸ்மால்லேபே ச புத்திரம் அஸ்மகம் நாம பாவினி. அம்மா இவ்வளவு என்னம்மா, இந்த 2 எக்ஸாம்பிள் என்னத்துக்கு? நீ கொஞ்சம் நினச்சி பாரு. அஸ்மாக்கம் அபி தே ஜன்ம விதிதம். நீ கொஞ்சம் நினச்சி பாரு, நான் எப்படி பிறந்தேன்னு நினச்சி பாரு. கிருஷ்ணத்வைபாயனாதீரு குருணாம் வம்ச விருத்தயே. கிருஷ்ணத்வைபாயனரால் தானே நானே இந்த உலகத்திற்கு வந்தேன். அதை கொஞ்சம் நினைத்துப்பார். நினைத்து பார்த்து இப்போது நமக்கு பிள்ளைகள் வேண்டும், தக்க வழியில் நடந்து கொள் அப்படின்னு சொல்கிறான். அவன் முதல்ல ரொம்ப ரெஃப்யூஸ் பண்ணுறா. இப்படியே சொல்கிறா. இவன் சொன்னதுக்கு ஈக்குவலாக அவள் இன்னும் 2-3 கதைகள் எல்லாம் சொல்கிறா.
சொல்லிட்டு, "உனக்கு குழந்தைகள் வேண்டும் என்று ஆசைப்படுகிறாய். நீ இறந்து போவாய். நானும் உன்னோடு சேர்ந்து இறந்து போகிறேன் வா. நாம் 2 பேரும் சேர்ந்து இறந்து போகலாம்." அப்படின்னெல்லாம் காட்டுறா. அவன் ரொம்ப ஃபோர்ஸ் பண்றான். கடைசியில அவளால தாங்க முடியாமல் போகிறது. மெல்ல நினைத்து பார்க்கிறாள். தன்னுடைய முன் கதைய அப்பத்தான் சொல்றா. அத கூட முழுசா சொல்லல. பித்ருவேஷ்மன்யகம் பாலா நியுக்த அதிதி பூஜனே உக்ரம் பர்யச்சரம் தத்ர பிராமணம் சம்ஷித விரதம். எங்க அப்பா வீட்டில் இருக்கும்போது நான் சின்ன பொண்ணு, பாலையாக இருந்தேன். எங்க அப்பா அதிதிகளுக்கு பூஜை பண்ணி அதிதிகளுக்கு உபச்சாரம் பண்ணுன்னு என்னை அனுப்பிட்டார். நியுக்த அதிதி பூஜனே, அவர்களுக்கு பூஜை பண்ணுறதுக்காக என்னை அனுப்பினார். அப்போ உக்ரமாக விரதம் இருக்கக்கூடியவர்கள், உக்ரமான தவசிகள்லாம் வந்தார்கள். உக்ரம் பரியச்சரம் தத்ர பிராமணம், எத்தனையோ அந்தணர்கள் அப்படி வந்தார்கள். எப்போதும் விரதத்தில் இருக்கக்கூடியவர்கள். நிகூட நிச்சயம் தர்மே யம் தம் துர்வாசசம் விதுகு, அந்த மாதிரி வந்தவர்ல துர்வாசரும் வந்தார். தர்மத்தின் வழியிலேயே நிற்கக்கூடியவர், எப்போதும் உக்ரமான தபஸில் இருந்த துர்வாசரும் வந்தார். நான் அவருக்கு பணிவிடை பண்ணினேன், பிசகாமல் பணிவிடை பண்ணினேன். அப்படி அதிதிகளை பூஜித்து துர்வாசருக்கு பணிவிடை பண்ணதில் அந்த பகவான் எனக்கு மந்திரம் கொடுத்தார். பகவான் வரம் மந்திரம் அப்ரவீச்சைவ மாம் இதம். அப்போ என்கிட்ட இதை சொன்னார். எனக்கு மந்திரத்தை கொடுத்துட்டு இந்த விஷயத்தை சொன்னார். என்ன சொன்னார்? இதை நாம் ஏற்கனவே பார்த்தோம். அங்கேயும் அது வரும், இங்கேயும் வரும். அதே ஸ்லோகம் கொஞ்சம் 2வது வரி மாத்திரம் மாறி வரும். யம் யம் தேவம் த்வமேதேன மந்திரேண ஆவாகயிஷ்யசி அகாமோ வா சகாமோ வா வம்சத்தே சமுப்பைஷ்தி. அவர்களுக்கு பிடிக்கிறதோ பிடிக்கலையோ, அகாமோ சகாமோ, whether they dislike it or like it, they will be obedient to you. நீ யாரை அழைக்கிறாயோ அவர்கள் வருவார்கள், நீ சொன்னதை கேட்பார்கள். யம் யம் தேவம் த்வமேதேன மந்திரேண ஆவாகயிஷ்யசி, மந்திரத்தின் மூலமாக நீ யாரை ஆவாகனம் செய்கிறாயோ அவர்கள் உனக்கு ஒத்தவர்களாக, நீ சொல்வதை கேட்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். பிடிக்கிறதோ பிடிக்கலையோ வருவார்கள். தஸ்ய தஸ்ய பிரசாதாத் தே ராஜ்ஞி புத்ரோ பவிஷ்யதி, அவர்கள் உனக்கு செய்யக்கூடிய அன்பின் வழியாக உனக்கு புத்திரர்கள் கிடைப்பார்கள். இதி யுக்தாகம் ததானேன பித்ருவேஷ்மணி பாரத. எங்கள் அப்பா வீட்டில் இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு யுக்தியை அவர் எனக்கு கொடுத்தார். பாரதனே, யாரை பார்த்து? பாண்டுவை பார்த்து சொன்னா. பாரத இதி யுக்தாகம், எனக்கு கொடுத்தார், இந்த யுக்தியை கொடுத்தார். இந்த மந்திரத்தை இப்போது பிரயோகிக்கலாம். நீங்கள் அனுமதித்தால் இந்த மந்திரத்தை இப்போது பிரயோகிக்கலாம். மந்திரம் பலன் தர வேண்டிய தருணம் வந்துவிட்டதுன்னு நினைக்கிறேன். பிராமணஸ்ய வச்சஸ்தத்யம் தஸ்ய காலோயம் ஆகதக. அந்த அந்தணர் கொடுத்த அந்த வச்சனம் இப்போது பலன் தர வேண்டிய காலம் வந்துவிட்டது. காலோயம் ஆகதக, அந்த காலம் வந்துவிட்டது. அனுஜ்ஞாதா த்வயா, நீ அனுமதி கொடுத்தால், நீ எந்த தேவனை கை காட்டுகிறாயோ, அனுஜ்ஞாதா த்வயா தேவம் ஆஹ்வயேயம் அகம் தேன மந்திரேண ராஜர்ஷே. ராஜரிஷியே, நீ யாரை அழைக்க வேண்டும் என்று சொல்கிறாயோ, நீ கொடுக்கிற அனுமதியில் அவர்களை அழைக்கலாம். யாரு சூஸ் பண்ணினார்கள்னா பாண்டு தான் சூஸ் பண்றான். யாரை குந்தி அழைக்க வேண்டும்ங்கிறத பாண்டு சூஸ் பண்றான். இன்னைக்கே அதை பண்ணுங்கிறான் அவகிட்ட, உடனே பண்ணு.
சொல்லிட்டு சொல்றான், தர்மம் ஆவாகாய சுபே சஹி லோகேஷு புண்ணியபாக். தர்மதேவனை அழை, சர்வலோகத்திலேயும் புண்ணியாத்மா அவன்தான், எல்லாவற்றுக்கும் நன்மை தரக்கூடியவன் அவன்தான், அவனையே அழை. தர்மதேவன் வந்தால் நம்மை அதர்மம் பற்றி கொள்ளாமல் அவன் பார்த்து கொள்வான், தர்மத்தை மட்டுமே அவன் செய்வான், அவனை அழை. தார்மிகஸ்ச குரூணாம் ச பவிஷ்யதி ந சம்சயக. தார்மிகமான வம்சம் குருவம்சமாக தழைக்கும், தார்மிகமான ஒரு மகன் நமக்கு பிறப்பான், தர்மதேவனை அழைத்து விடு. தர்மேண தத்தஸ்ய ந அதர்மே ரஸ்யதே மனக. தர்மம் தரக்கூடிய அந்த மகன் உள்ளத்தில் என்றைக்கும் அதர்மத்தை நினைத்து பார்க்க மாட்டான். எப்படி திங்க் பண்றான் பாருங்கள். தர்மதேவன் தரக்கூடிய மகன் அதர்மத்தை நினைத்து பார்க்க மாட்டான். அதர்மேனா அதர்மே ரஸ்யத்தே, தன்னுடைய மனசுல கொஞ்சம் கூட நினைக்க மாட்டாமா, அவனை அழை. பாண்டுவனிடத்திலிருந்து அனுமதி கிடைத்த பின்னால் மந்திரத்தை சொல்கிறாள். தர்மதேவன் வந்தவன் அப்படி சிரிச்சுன்னே குந்தியை பார்த்து கேட்குறான், குந்தி கிம் தே ததாம்யகம், உனக்கு நான் என்ன கொடுக்கணும், நான் உனக்கு என்ன கொடுக்கறது, கிம் தே ததாம்யகம், நான் எதை கொடுப்பேன் உனக்கு. அவ உடனே சொன்னா, புத்திரம் தேஹ்ய, எனக்கு மகனை கொடுன்னா. சம்யுக்தா சாஹி தர்மேண யோகமூர்த்தி தரேண லேபே புத்திரம் வராரோகா சர்வ பிராண பிருதாம் ஹிதம். தர்மதேவனுடைய யோகம், அந்த யோக பலத்தினால் ஒரு புத்திரன் பிறந்தான். அந்த புத்திரன் எப்படின்னா சர்வ பிராண பிருதாம், எல்லா உயிர்களுக்கும் ஹிதம் தரக்கூடியவன், எல்லா உயிர்களுக்கும் நன்மை தரக்கூடியவனாக தர்மதேவனுடைய யோகத்தினால் வந்த மகன். அந்த மகன் பிறந்தான் அப்படின்னு கணக்கு சொல்லும்போது சுக்லபக்ஷம் பஞ்சமி திதியில் ஜேஷ்டா நட்சத்திரம் சந்திரனோடு கூடிய நல்ல நாளில் 8வது முகூர்த்தமாக அன்றைக்கிருந்த அபிஜித் முகூர்த்தத்தில் மிகச்சிறந்த புத்திரனாக அவன் பிறந்தான். ஏஷ தர்மபிருதாம் சிரேஷ்டோ பவிஷ்யதி நரோத்தமக விக்ராந்தக சத்யவாக் ராஜா பிருத்திவியாம் பவிஷ்யதி. இது தர்மதேவனே சொல்றது. உனக்கு பிறக்கக்கூடிய மகன் எப்படிப்பட்டவனாக இருப்பான்னா சிரேஷ்டனாக இருப்பான், தர்மபிருதாம் தர்மத்தை பற்றி கொண்டவனாக இருப்பான், நரோத்தமனாக இருப்பான், வீரனாக இருப்பான், சத்தியம் மட்டுமே பேசுபவனாக இருப்பான், இந்த பூமியை மிகச் சிறந்தவனாக ஆட்சி செய்வான். யுதிஷ்டிரன் என்று அவனுக்கு பெயர் விளங்கும் அப்படின்னு சொல்லிட்டு தர்மதேவன் போய்விட அவளுக்கு பிறக்கக்கூடிய மகன் யுதிஷ்டிரன். இப்போ அங்கே என்ன நடந்திருக்கு, கொஞ்சம் அங்கே போகணும் இல்லையா, கேமராவை அப்படியே திருப்பி அந்த பக்கம் போயிடுவோம். ஹஸ்தினாபுரத்தில் இதெல்லாம் நடக்கிறதுக்கு சில ஆண்டுகளுக்கு முன்னர், ஃப்ளாஷ்பேக்கில் கொஞ்சம் பின்னால் போகிறோம். கிருஷ்ணத்வைபாயனர் ஒரு நாள் ஹஸ்தினாபுரம் வந்தார். வந்தவர் அரண்மனைக்கு போனார், திருதராஷ்டிரனை பார்த்தார், காந்தாரியையும் பார்த்தார். கிருஷ்ணத்வைபாயனரை மிகச் சிறப்பாக உபச்சாரம் பண்ணினார். பார்த்து அவருக்கு பணிவிடை பண்ணினா காந்தாரி. காந்தாரிக்கு ஆசீர்வாதம் பண்ணார். ஏற்கனவே அவளுக்கு வரம் இருக்கு, எங்கே சிவன்கிட்டேந்து வரம் இருக்கு. சிவபெருமான் கொடுத்திருக்கிற வரம், உனக்கு 100 பிள்ளைகள் பிறப்பார்கள் அப்படிங்கிற வரம். இப்போ துவைபாயனரும் அங்கே போய் நின்னார், ஆசீர்வாதம் பண்ணார். அம்மா உனக்கு 100 மகன்கள் பிறப்பார்கள், 100 மகன்கள் பிறப்பார்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார்.
அவர் போய் சில நாட்களுக்கெல்லாம் கருவுற்றாள். 2 வருஷம் ஆச்சு. கருவுற்றாள், அவ்வளவுதான். 2 வருஷம் எதுவுமே நடக்கலை. தனக்கு பிள்ளை பிறக்கும் பிறக்கும் பிறக்கும்னு பார்த்துட்டு இருக்கா. 2 வருஷம் ஒன்றும் நடக்கலை. சம்வத்சரத்வயம் தம் தூ காந்தாரி கர்ப்பம் ஆஹிதம் அப்ரஜா தாரயாமாச ததஸ்தம் துக்கமாவிஷத். அவளுக்கு துக்கம் வருகிறது. 100 பிள்ளை பிறப்பான்னு அங்கே ஒருத்தர் சொன்னார், இங்கே ஒருத்தர் சொன்னார், ஒன்றுமே நடக்கலையே. என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, இவ துக்கத்தில் இருக்கிற சமயத்தில் somehow நியூஸ் ரீச்டர், அங்கே குந்திக்கு மகன் பிறந்து விட்டான். இந்த 2 இயர்ஸில் அங்கே மகன் பிறந்து விட்டான். ஏன்னா அவனுக்கு புத்திரன் என்றைக்கு வேண்டும்ங்கிற எண்ணம் வந்ததோ அப்போ தான் இவ கருவுற்றாள்ங்கிற செய்தி அங்கேயே வருது. அப்போ அந்த ஸ்பேன் ஆஃப் 2 இயர்ஸ் இவளுக்கு தனக்கு பிள்ளை இல்லை அப்படிங்கிற குறை வருகிறது. இப்போ தான் நீங்கள் அரிஸ்டாட்டில் ஸ்டைலில் சொன்னால் த ஃபர்ஸ்ட் டேர்னிங் பாயிண்ட் ஸ்டார்ட்ஸ். இது வரைக்கும் திருதராஷ்டிரன் மனசுலேயும் பெரிய பொறாமையெல்லாம் இருக்குல்ல. இப்போவும் திருதராஷ்டிரனுக்கு இமீடியட்டாக பொறாமை வரல. ஆனால் இவன் நினைக்கிறா, அங்கே மகன் பிறந்து விட்டானா, மகன் பிறந்து விட்டானா, எனக்கு பிள்ளை இல்லையே, என்ன பண்ணுறதுன்னு பார்த்தா, உதரஸ்யாத்மனக ஸ்தைரியம் உபலப்யான்வ சிந்தயம் அஜ்ஞாதம் திருதராஷ்டிரஸ்ய யத்னேன மகதா ததக. தன்னுடைய வயிற்றில் பிள்ளை இருக்கிறதே, அந்த வயிற்றில் இருக்கிற பிள்ளை, அந்த பிள்ளை இன்னும் வெளியில் வரலையேன்னு வயிற்றை போட்டு இடி இடின்னு இரும்பு தடியை வச்சு இடிச்சான். அதுதான் சாதாரணமாக சொலவடை சொல்லும்போது சொல்லுவார்கள், உலக்கையை வச்சு இடிச்சாம்பார்கள். இரும்பு தடியை வச்சு இடிச்சான். அதுவும் திருதராஷ்டிரனுக்கு தெரியாம. அஜ்ஞாதம் திருதராஷ்டிரஸ்ய, திருதராஷ்டிரனுக்கு தெரியாம இடிச்சா. அவளுக்கு என்ன துக்கம் வந்தது? சோதரம் காதயாமாச காந்தாரி துக்கமூர்ச்சிதா. அங்க ஒருத்தன் பிறந்துட்டானே, சகோதரிக்கு நிகரானவள் தான் குந்தி. ஆனா அந்த சகோதரிக்கு மகன் பிறந்து விட்டானே, அவன் பிறந்து விட்டானே, எனக்கு மகன் இல்லையே. இவ இடிச்ச வேகத்துல வயிற்றில் இருந்த பிண்டம் வெளியில் வந்தது, ஒரு இரும்பு கட்டியாக வந்தது. இரும்பு கட்டி. இரும்பு கட்டியை பார்த்தா தூக்கி போட்டுடலாம், இந்த இரும்பை வச்சு நீ என்ன பண்ணுறது, இந்த இரும்பு பந்தை வச்சு நீ என்ன பண்ணுறது அப்படின்னு தூக்கி போடுறதுக்கு அவள் விழைந்த போது வியாசருக்கு எப்படியோ தெரிஞ்சு வந்துட்டார். அப்பப்போ சில முடிச்செல்லாம் போட்டு விட்டுட்டு போயிடுவார். அதுக்கப்புறம் வந்து அவரே அதையெல்லாம் நீக்கி அதுக்கு அடுத்த முடிச்ச போட்டுட்டு போவார். அப்போ தான் திருப்பி வரலாம் அப்படின்னு வந்தார். கரெக்டாக வந்தார். அதத் வைப்பாயனோ ஞாத்வா சம் உபாகத். இதை தெரிந்து கொண்டவர் அங்கேருந்து வந்துட்டார். வந்தவர் கேட்டார், என்ன பண்ண அப்படின்னார் காந்தாரியை பார்த்து. அவர் சொல்கிறா, துக்கேன பரமேணேதம் உதரம் காத்திதம் மயா. நான் துக்கத்தில் என்ன பண்ணேன், துக்கம் மாத்திரம் இல்லை, எனக்கு அசூயையும் சேர்ந்து வந்தது. அதனால் என்ன பண்ணேன், என் வயிற்றை போட்டு இடி இடின்னு இடிச்சேன்னா. நீங்கள் என்னமோ 100 பிள்ளைகள் பிறப்பார்கள்னு சொன்னீர்கள். 100 பிள்ளைகள்னு நான் நம்பின்னு இருந்தேன். பார்த்தாக்க பாரு, வெறும் வெற்று பிண்டம். அது கூட தசை பிண்டமாக இல்லை, சதை பிண்டமாலாம் இல்லை. அது பார்த்தா நல்ல இரும்பு பிண்டமாக இருக்குது. இதை வச்சு என்ன பண்ணுறது, 100 பிள்ளைகள் 100 பிள்ளைகள்னு சொன்னீர்களேன்னு அவர்கிட்டயே கொஞ்சம் எரிச்சல் பட்டா. அவர் சொன்னார், அம்மா நான் இதுவரைக்கும் பொய் சொன்னதில்லை, இதுவரைக்கும் பொய் சொன்னதில்லை. என்னுடைய வார்த்தை பொய்யாகாது. எந்த விஷயத்துலையும் நான் பொய் சொன்னதில்லம்மா, என்னுடைய வார்த்தை பொய்யாகாது. இதுக்கு நான் ஒரு வழி சொல்கிறேன் அப்படின்னார். அந்த வம்சத்தை எப்படியாவது காப்பாற்ற வேண்டும்ங்கிற அவருடைய அக்கறை. வழி சொன்னார். கிருதபூர்ணம் குண்ட சதம் க்ஷிப்ரமேவ விதீயதாம் சகுப்தேஷு
ச தேசேஷு ரக்ஷா சைவ விதீயதாம். நான் வழி சொல்கிறேம்மா, உனக்கு 100 பிள்ளைகள் வருவதற்கான வழியை நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு முன்னால் இந்த இரும்பு பிண்டம் இருக்கிறதே, இதன் மீது குளிர்ந்த நீர் தெளிக்கப்படட்டும். அது எப்போ பண்ணணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறார். குளிர்ந்த நீர் எவ்வளவு நேரம் தெளிக்கணும், ஒரு நாளைக்கு எத்தனை முறை தெளிக்கணும், இதெல்லாம் சொல்லிடுறார். இதுக்கு இடையில் என்ன ரெடி பண்ணணும் அப்படின்னா, குண்ட சதம், 100 குண்டங்கள், 100 சின்ன 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 கலசங்கள், குண்டங்கள். இந்த 100ஐயும் 100ல் என்ன இருக்கணும்னா கிருத பூர்ணம், நெய் ஊற்றி, நல்ல கிருதம் ஊற்றியதாக இந்த குண்டங்கள் இருக்க வேண்டும். இதை வைக்கிறதுக்கு ஒரு இடம் ரெடி பண்ணணும். இதையும் இது கொஞ்சம் மறைவாக வைக்கப்பட வேண்டும். அதுதான் குப்தேஷு, கொஞ்சம் மறைவாக நல்ல இடத்தில், குப்தேஷு தேசேஷு, மறைவான ஓர் இடத்தில் வைத்து இது காப்பாற்றப்பட வேண்டும். ரக்ஷா விதீயதாம். அதுக்கு முன்னால் இந்த நீர் தெளிக்கப்பட வேண்டும். நீர் தெளிக்கப்பட மெல்ல 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 அந்த இரும்பு பிண்டம் தன்னாலேயே 100 பாகங்களாக பிரிகிறது. பூவ சததா ததா அங்குஷ்ட பர்வ மாத்ராணாம் கர்ப்பாணாம். 100 அங்குஷ்டம் அளவுக்கு, இந்த கை விரல் பெருவிரல் அளவுக்கு சின்ன 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 சின்னதா 100 பிரிவுகளாக அது பிரிகிறது. 100 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்குன்னு பார்த்துட்டு இருக்கும் போதே அங்கே தான் இருக்கார் வியாசர். வியாசர் இஸ் மானிட்டரிங் எவ்ரிதிங். அது 100 பிரிவுகளாக பிரிஞ்சிருக்குன்னு பார்க்கும்போதே ஒரு சில நாட்களில் ஏக அதிக சதம் பூர்ணம் யதா யோகம் விஷாம்யதே, 100 விட 1 எக்ஸ்ட்ராவாகவும் ஒரு பிரிவு அதில் தோன்றுகிறது. இந்த லெவலில் தான் அந்த 101 பிண்டங்களையும் எடுத்து தனித்தனி குண்டங்களில் வைத்து, அவற்றை வைக்க வேண்டிய இடத்தில் வைத்து, யாருக்கும் தெரியாமல், எங்கே காப்பாற்றணுமோ யாருக்கும் தெரியாமன்னா போகிற வர வழியிலெல்லாம் பார்த்துட்டே இருக்க முடியாது. அது வைக்கப்பட வேண்டிய இடத்தில் வைத்து காப்பாற்றி, அப்போ ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறார். இப்போ இனிமே அவசரப்படாத, இப்போ அவசரப்படாத, 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் இதை திறக்கணும். அடுத்த 2 ஆண்டுகளுக்கு திறக்காதே, 2 ஆண்டுகளுக்கு பின்னர் திறக்க வேண்டும். நேற்றுக்கு ஒரு விஷயம் பார்த்தோமே, காந்தாரி யாரு? மதி. இந்த மனசு டெம்டேஷன். யாருக்கோ என்னமோ கிடைச்சிருத்துனா உடனே எனக்கும் வந்து ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனது ஆனானப்பட்ட துவைபாயனர். அந்த துவைபாயனர் சொல்லியிருக்கார், உனக்கு 100 மகன்கள்னா கொஞ்சம் பொறுமையாக இருந்திருந்தால் சிக்கல் இல்லாமல் இருந்திருக்கும். இந்த மனசுக்கு பொறுமையாக இருக்கிற குணம் கிடையாது. இது என்ன பண்ணுவாங்க, பார்த்துட்டே இருக்கும், யாரையோ பார்க்கும், அவர்களுக்கு அது இருக்கே, அவர்களுக்கு அது இருக்கே, அவர்களுக்கு அது இருக்கே. டெம்டேஷன்னால் வரக்கூடிய பொறாமை, அந்த பொறாமையினால் வரக்கூடிய அவசரம். காந்தாரிக்கு இது எல்லாம் வந்தது. அதனால தான் அவள் யாருன்னு கேட்டால், மதி வந்து பிறந்தது. இந்த மதி கண்ட்ரோல்டாக இருந்தா, தன்னையே கட்டுப்படுத்தி கொள்ளக்கூடிய மதியாக இருந்ததுன்னா, இந்த இடத்துல மனசும் புத்தியும் ஒன்றத்தான் சேரும். மத்தின்னு சொல்லும்போது 2 ஒன்றா சேரும். புத்தி வேற, மனசு வேற, அந்த மாதிரி இல்லை. மனசு வில் ஹாவ் டு பி ப்ரிவேல்ட் அப்பான் பை புத்தி விச் இஸ் ஞானம். அந்த மதி சரியாக இருந்திருந்தா அவசரப்படாமல் இருந்திருக்கும். அவசர புத்தி அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா? அந்த அவசர புத்தி எதனால் வந்தது? பொறாமையினால் வந்தது. பொறாமை எதனால் வந்தது? அவளுக்கு மட்டும் கிடைத்து விட்டதே அப்படிங்கிற ஒரு டெம்டேஷனில் வந்தது. 2 ஆண்டுகள் பொறுத்திருந்தாள். 2 ஆண்டுகளுக்கு பின்னர் ஒரு நாள் மகன் பிறக்கிறான். ஜாத்தமாத்திர ஏவாத திருதராஷ்டிர சுதோ, திருதராஷ்டிரனுடைய மகன், மூத்த மகன் பிறக்கிறான். அவன் பிறந்தபோது என்ன நடந்தது?
அவன் பிறந்தபோது நரி ஊளையிடுற மாதிரி குழந்தை அழுதுது. குழந்தையினுடைய அழுகை சத்தத்துல முதல்ல நரி ஊளையிடுற சத்தம் கேட்டுது. அதுக்கு அடுத்தது என்ன கேட்டுதுன்னா, ராசபாராவச திருஷம் ருராவ நனாத, இந்த கழுத கனைக்கிற மாதிரி ஒரு சத்தம் கேட்டுது. ராசபாரம்ங்கிறது கழுத, கழுத கனைக்கிறது, அதுக்கு நிகரான ஒரு சத்தம். இந்த 2 சத்தமும் வந்ததுக்கப்புறம் கழுகுகள் எல்லாம் எங்கிருந்தோ சத்தம் பண்ணின, காகங்கள் கரைந்தன, நரிகள் ஊளையிட்டன, காட்டுல கேட்குற அத்தனை சத்தமும் அங்க கேட்க ஆரம்பிச்சுது. அந்த சத்தம் கேட்டது மாத்திரமில்லை, சுழன்று சுழன்று காற்றடித்தது. எல்லா திசைகளிலேயும் சுழன்று காற்றடிக்கிறது. அதே சமயத்துல சுத்தி எல்லா திசைகளிலேயும் நெருப்பு பத்தி எரியறது. திடீர்னு காரணம் இல்லாமல் நெருப்பு. திருதராஷ்டிரன் கிட்ட வந்து சொல்லுகிறார்கள், உனக்கு மகன் பிறந்திருக்கிறான், உனக்கு மகன் பிறந்திருக்கிறான்னு சொன்ன உடனே திருதராஷ்டிரன் சொல்ற வார்த்தை பாருங்கள், அந்த நேரத்துல எங்க சேஞ்ச் வருதுன்னு அங்க தெரியும். ஏற்கனவே யுதிஷ்டிரன் பிறந்து விட்டான், இந்த வம்சத்துக்கு அவன்தான் மூத்தவன், அவன் வம்சத்தை காப்பாற்றுவான், ஆனாலும் எனக்கு ஒன்று தெரிய வேண்டும். இப்போ அந்த வம்சத்தை பொறுத்த வரைக்கும் இந்த எல்டஸ்ட்னு கணக்கு பார்த்தா யுதிஷ்டிரன் தான் எல்டஸ்ட். அப்போ 2 பேருக்கும் சேர்த்து கணக்கில் யுதிஷ்டிரன் எல்டஸ்ட், அவன் தான் வில் பி த நெக்ஸ்ட் இன்ஹெரிட்டார். அதை தெரிஞ்சு வச்சுன்னு இருக்கிற திருதராஷ்டிரன், யுதிஷ்டிரன் பிறந்தாச்சு, அவன்தான் இன்ஹெரிட்டார், அவன்தான் ஆட்சிக்கு வருவான், அவன்தான் இந்த வம்சத்தை காப்பாற்றுவான். ஆனால் எனக்கு என்ன தெரியணும்னா, அயம் துவன் அந்தரஸ்தஸ்மாத் அபி ராஜா பவிஷ்யதி. இப்போ எனக்கு ஒரு மகன் பிறந்திருக்கானே, அவன் அரசனாவானா? கேள்வி எப்படி வருது? எனக்கு பிறந்த மகன் அரசனாவானா? சுற்றி இருக்கக்கூடிய பெரியவர்களே எல்லாரையும் கூப்பிடுறான், சான்றோர்களே வாருங்கள், அந்தணர்களே வாருங்கள்னு எல்லாரையும் கூப்பிட்டு சபையை கூட்டி கேட்குறான். எல்லாரும் சொல்லுங்கள், எது சரி எது நியாயம்னு சொல்லுங்கள். மனசுக்குள்ள சந்தேகம் வர ஆரம்பிச்சுது. எது சரி எது நியாயம்னு தெரியல, எது சரி எது நியாயம்னு சொல்லுங்கள், என்னுடைய மகன் அரசனாவானா? அந்த இடம்தான் மாற்றம். யுதிஷ்டிரன் அரசனாவான், அதோட நிறுத்திக்க வேண்டிதானே. என்னுடைய மகனை நான் நல்ல மகனாக வளர்ப்பேன், யுதிஷ்டிரனுக்கு உதவி செய்யக்கூடிய மகனாக வளர்ப்பேன் அப்படின்னு நினைச்சிருந்திருக்கணும். அப்படி நினைக்காம என்னுடைய மகன் அரசனாவானா, அதை கூட நம்ம சாதாரணமாக எடுத்துக்கலாம். ஏன்னா அப்பெல்லாம் என்ன முறை இருந்ததுன்னா, ஒரு பெரிய ராஜ்யம் இருந்ததுன்னா 2-3 சகோதரர்கள் இருந்தால் ஒரு சில பகுதிகளுக்கு அந்த சகோதரர்கள் பார்த்து கொள்வதற்கு அனுப்பப்படுவார்கள். ராமாயணத்திலே பார்க்குறோம், சத்ருகணனை இந்த பகுதிக்கு, பரதனை இந்த பகுதிக்கு அப்படின்னு ராமன் அனுப்பினதை பார்க்குறோம். ஆனால் அங்கே பார்க்குற ஒரு விஷயத்தை நம்மால் இங்கே பார்க்க முடியல. அங்கே ராமன் காட்டுக்கு போகணும், ராமன் காட்டுக்கு போகணுங்கிற செய்தி முதல்ல கோசலைக்கு தெரியாது. அது வால்மீகி ராமாயணமாக இருக்கட்டும், கம்பராமாயணமாக இருக்கட்டும், துளசி ராமாயணமாக இருக்கட்டும், பிள்ளைக்கு பட்டாபிஷேகம் நடந்து அவன் வருவான்னு காத்துட்டுருக்காவ. அவன் வரப்போகிறான் அப்படின்னு காத்துட்டுருக்கா. மத்தியானம் வந்து பார்ப்பான், காத்தால பட்டாபிஷேகம் முடிஞ்சு வருவான். இவன் நடந்து வரான், தன்னந்தனியனாக நடந்து வரான். கம்பர் ரொம்ப அழகாக சொன்னார், விதி முன்னின்று இழுத்து கொண்டு போச்சு, தர்மம் அப்படி கையை பிசைந்து பின்னின்று போச்சு, பின் இறங்கி ஏக. விதி முன் செல, தர்மம் பின் இறங்கி ஏக. விதி தரதரான்னு இழுத்துன்னு போச்சு. எப்படி வந்தான்? கொற்றவன் குடையுமின்றி, குழைக்கின்ற கவரியின்றி கொற்றவன் குடையுமின்றி வந்தான். பட்டாபிஷேகம் முடிஞ்சு என்னோட பிள்ளை வருவான் வித் ஆல் த பேரஃபர்னேலியா அப்படின்னு நினைக்கும்போது கூட ஒருத்தரும் வரல, தனியாக வரான். லக்ஷ்மணன் கூட அப்போ வரல, லக்ஷ்மணன் வேற எங்கேயோ இருக்கான். அப்போ அவனுக்கும் தெரியாது.
தனியாக வரான். வந்த உடனே அவ கேட்குறா, என்னப்பா பட்டாபிஷேகம் நடக்கலையா, ஏதாவது தடங்கலான்னா. ஷி வாஸ் நாட் வரீட். பட்டாபிஷேகம் நடக்கலைங்கிறத பற்றி அவளுக்கு கவலை இல்லை. ஏதோ தடங்கல் போல இருக்கு, நடக்கலையா தடங்கலான்னா. இவன் உடனே என்ன பண்ணான், இல்லைம்மா என்னோட தம்பி இருக்கான் இல்லையா, அவனுக்கு பட்டாபிஷேகம்னா. பங்கமில் எம்பி துங்க மாமுடி சூடுகின்றான். இதை காதில் வாங்கினோன்னு அவ சொல்கிறா, அப்படியா, உன்னை விட நல்லவன்பா, நின்னின் நல்லான் நிறை குணத்தவன், உன்னை விட மும்மடங்கு நிறை குணத்தவன். நீ என்ன பண்ணு, அவனுக்கு கூட மாட உதவி பண்ணு. நீ அவனுக்கு கூட மாட உதவி பண்ணு. அரசனாக ஒருவன் இருந்தால் சகோதரன் அவனுக்கு உதவி செய்யக்கூடியவனாக, தேவைப்படுகிற நேரத்தில் எங்கேயாவது சண்டைக்கு போகணும்னா அங்கே சண்டைக்கு போகக்கூடியவன், இல்லை ராஜ்யத்தை பார்த்துக்கணும்னா ராஜ்யத்தை பார்த்து கொள்ளக்கூடியவன். ராமனுக்கு சத்ருகனன் தான் போய் சண்டை போடுறதுக்கு போனான். அந்த மாதிரி இருன்னு சொல்கிறது தான் சரியான முறையாக இருந்திருக்கும். யுதிஷ்டிரன் அரசனாவான்னு சொல்லிட்டு என் பிள்ளை அரசனாவானா மாட்டானா அதை சொல்லுங்கள். அரசனாவானா மாட்டானான்னு கேள்வி கேட்டானா இல்லையா, அந்த அண்ணனுக்கு தம்பி பதில் சொல்ல ஆரம்பிச்சார். இன்னைய கணக்கில் பார்த்தா ஹாஃப் பிரதர் விதுரன். விதுரனுக்கு இன்னொரு ஹாஃப் பிரதர் இருக்கார். விதுரனுக்கு இந்த பக்கத்தில் தாய் வழியாக 2 ஹாஃப் பிரதர்ஸ்னு வச்சுப்போம், திருதராஷ்டிரனும் பாண்டுவும். தந்தை வழியில் சுகபிரம்மம் தான் ஹாஃப் பிரதர் இல்லையா. என்ன இருந்தாலும் அந்த அறிவு இல்லையாது, அந்த ஞானம். விதுரர் பேச ஆரம்பிச்சார். அண்ணா, நம்ம குலத்தை இவன் தான் அழிப்பான். இங்கே பிறந்திருக்கான் பாரு உன்னோட பிள்ளை, வியக்தகம் குலாந்தகரணோ பவிதைஷ்ய சுதஸ்தவ. குலாந்தகரணோ சுதஸ்தவ, உன்னோட பிள்ளை இருக்கான் பாரு, இவன் தான் இந்த குலத்தை முழுமையாக அழிப்பதற்கு காரணமாக இருப்பான். சரி, அதுக்கு என்ன சாந்தி, என்ன பரிகாரம்னு நீ கேட்டேன்னா, சாந்திஹி பரித்யாகே, அவனை விட்டுடுறது தான் அதற்கான பரிகாரம். அவன் இருந்தான்னு ஆபத்து, அவன் இருக்கான்னு ஆபத்து. அண்ணா ஒன்னே ஒன்று நினைவு வச்சுக்கோ, உனக்கு இந்த ஒரு பிள்ளை போனான்னா பிரச்சனை இல்லை, 99 பிள்ளைகள் இருப்பார்கள். ஏன்னா 99 அங்கே இருக்கு. அடுத்த 1 மாத காலத்தில் தான் அவர்கள் எல்லாம் பிறக்கப் போகிறார்கள். அடுத்த 1 மாத காலத்தில் மற்ற பிள்ளைகள் எல்லாம் பிறந்தார்கள். விதுரர் இதை சொல்லும்போது மற்ற பிள்ளைகள் இன்னும் பிறக்கல. ஆனால் அந்த 99 பிள்ளைகள் அங்கே தசை பிண்டங்கள் இருக்கின்றன. வியாசர் வந்திருக்கார், இதெல்லாம் எல்லாருக்கும் தெரிஞ்சு போச்சா இல்லையா. அந்த குழந்தைகள் பிறப்பார்கள். 99 பிள்ளைகள் உனக்கு இருப்பார்கள். ஆனால் இவன் ஒருத்தன் இருந்தான்னா அத்தனை பேரும் அழிந்து போவார்கள். இவன் இல்லைன்னா அத்தனை பேரும் பிழைப்பார்கள். இவன் ஒருத்தன் இருந்தான்னா அத்தனை பேரும் அழிந்து போவார்கள். அண்ணா உனக்கு ஒன்று சொல்லட்டுமா, தியதேத் ஏகம் குலஸ்யார்த்தே கிராமஸ்யார்த்தே குலம் தியஜேத், கிராமம் ஜனபதஸ்யார்த்தே ஆத்மார்த்தே பிருத்வீம் தியஜேத். ஒருத்தனை விடலாம், ஏகம் தியஜேத், ஒருத்தனை தியாகம் பண்ணலாம். எதுக்கு? குடும்பத்தை காப்பாற்ற. குலஸ்யார்த்தே, குலத்திற்காக, குலம்ங்கிறது இந்த இடத்துல அந்த குடும்பம், அந்த குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒருத்தனை தியாகம் பண்ணலாம். கிராமஸ்யார்த்தே குலம் தியஜேத், கிராமம் மொத்தத்தையும் காப்பாற்றணும்னா ஒரு குடும்பத்தையே தியாகம் பண்ணலாம். கிராமம் ஜனபதாஸ்யார்த்தே, ஜனபதமாக இருக்கிற மக்கள் கூட்டம் இருக்கிற ஒரு நாட்டை காப்பாற்ற வேண்டும்னா ஒரு கிராமத்தை தியாகம் பண்ணலாம். ஆத்மார்த்தே பிருத்வீம் தியஜேத், ஆத்மாவை தார்மீகமாக காப்பாற்ற வேண்டும் என்றால் பூமியையே தியாகம் பண்ணலாம்.
அண்ணா கொஞ்சம் நினைத்துப்பார், இந்த குலம் காப்பாற்றப்பட வேண்டும்னு சொன்னா ஒரே ஒரு பிள்ளை, இவனை நீ விட்டுவிடு. விதுரர் அவ்வளவு சொல்லியும் வியாசர் ஒரே வரியில அந்த சொல்லி முடிச்சார். வைத்த பாசம் அவனால் விட முடியவில்லை. அவன் யாரு? பிரக்ஞசக்ஷு. இந்த திருதராஷ்டிரனுக்கு என்ன பெயர் வைத்தார்? பிரக்ஞசக்ஷு. இப்ப இந்த 4 பேரையும் கொஞ்சம் நினைச்சு பார்ப்போம். எதுக்காக 3 திருமணங்களையும் ஒரே சமயத்துல தான் சொன்னார்? காந்தாரிக்கு கல்யாணம் ஆச்சு, குந்திக்கு கல்யாணம் ஆச்சு, மாதிரிக்கு கல்யாணம் ஆச்சு, அந்த ஜெனரேஷன்ல கல்யாணம் அப்படின்னு மாத்திரம் நாம பார்க்குறோம். ஆனா அந்த ஈக்குவேஷனை வேற மாதிரி போட்டு பார்ப்போம். குந்தி யாரு? சித்தியினுடைய மறுபிறப்பு. மாதிரி யாரு? திருத்தியனுடைய மறுபிறப்பு. காந்தாரி மதியினுடைய மறுபிறப்பு. திருதராஷ்டிரன் யாருன்னு கேட்டா பிரக்ஞசக்ஷு கொண்டவன், தன்னுடைய பிரக்ஞையே கண்ணாக கொண்டவன். நான் இதை செய்வேன் அப்படிங்கிற உறுதி, இதுல நான் நிற்பேன், இந்த உறுதியில் நிற்பேன். திருதி. மாதிரி திருத்தியினுடைய மறுவடிவம். என்ன சிக்கல் வந்தது அவர்களுடைய வாழ்க்கையில? கணவனும் மனைவியுமாக சேர்ந்து வாழ முடியாதுங்கிற ஒரு சாபம் பாண்டுவுக்கு மானால் கிடைத்து விட்டது. அப்போ இந்த 2 பேரும் என்ன சொல்லுகிறார்கள்? நீ தனியாக போக வேண்டாம், எல்லாவற்றையும் துறந்துவிட்டு நாங்கள் உனக்கு துணையாக, நீ என்ன தவத்தில் இருக்கிறாயோ, என்ன விரதத்தில் இருக்கிறாயோ, அந்த விரதத்தை நாங்களும் கூடவே மேற்கொள்கிறோம். அந்த விரதத்துல உறுதி இருந்திருக்கணும். எங்க மாதிரி ஃபால்டர் பண்றா? அவளுடைய உறுதி இன்மைதான் பாண்டுவினுடைய அழிவாக மாறுகிறது. பாண்டு ஆசைப்பட்டான்ங்கிறதுக்காக அவ அந்த உறுதியை கொஞ்சம் தளர்த்தி அவனோடு போகும்போது அவன் இறந்து போகிறான். அப்போ உறுதி பாழ்பட்ட இடம். அதனால தான் திருத்தி வந்து பிறந்தாள். ஆனா திருத்தி எப்படி இருக்கணும்? இது மாதிரிக்காக சொன்னதில்லை. மன உறுதிங்கிறது என்னவா இருந்தாலும் அந்த உறுதியில் இருந்திருக்க வேண்டும். அந்த உறுதி குலைந்த போது அது அழிவை கொண்டு வந்தது. அதனால தான் she takes a decision that she will die with him. 2 பேரும் உரையாடுகிறார்கள். நான் போறேன், நீ போற. 2 பேரும் மாத்தி மாத்தி சொல்லுகிறார்கள். பாண்டு இறந்து கீழே விழுந்துட்டான். குந்தி சொன்னா நான் இறந்து போகிறேன்னா, நான் உடன்கட்டை ஏறுகிறேன்னா. மாதிரி சொன்னா இல்ல, நான் பாரு பிடிச்ச கையை கூட இன்னும் விடல, நான் தானே இதற்கு காரணம். அப்பதான் ரியலைஸ் பண்றான், நான் தானே இதற்கு காரணம். நான் உறுதியோடு மறுத்திருக்க வேண்டாமா? நான் அந்த உறுதியை விட்டு விட்டேன், எனவே நான் காரணம், நான் இறக்கிறேன்கிறான். திருத்தியாக இருந்தவள் திருத்தியோடு இல்லாமல் போனதனால் வந்த சிக்கல். சரி, காந்தாரி யாரு? மதி. இந்த மதி கொஞ்சம் சிந்திக்கணும், நடுநிலைமையோடு இருக்கணும். இந்த மதியில பொறாமை வந்து புகுந்ததுன்னா, அடுத்தவர்களை பார்த்து சூடு போட்டுக்கிற வேலையை ஆரம்பிச்சா, அவளிடத்தில் இருந்த கரு அதுவே இரும்பு பிண்டமாக மாறி போயிற்று. யார் அதுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கிறது? இவ அடிச்சதுனால அது இரும்பா மாறிச்சுன்னு சொல்லலாமா? இருக்கலாம். இவ அடிச்சதுனாலேயே அது இரும்பா மாறித்துனா, அது வரைக்கும் தசைப்பிண்டமாக இருந்த ஒரு உயிரை இவ என்ன பண்ணிட்டா? இரும்பு மனசு கொண்டதா மாத்திட்டா. துரியோதனன் மனசே இல்லாம ஒருத்தனா இருந்தான். நீங்க சுத்தி போட்டு பார்த்தா கரெக்டா வந்து நிற்கும். அவ்வளவு இரும்பு மனசோட இருந்தான். அதுக்கு யார் காரணம்? அவளுடைய சலனம் காரணம். அந்த புத்தியில வந்த சலனம், பொறாமை, யாரையோ பார்த்து பொறாமை. உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் இருக்கும், அவரவர்களுக்கு அது உரித்து, நமக்கு இது உரித்து அப்படிங்கிற நிலைமை இருந்தா தான் அந்த மதி சரியா பேலன்ஸ்டா இருக்கும். சரி, இந்த 3 பேர்ல இன்னொருத்தி சித்தி. சித்தினா ஏதோ ஒன்றை சாதிப்பது, ஏதோ ஒன்றை பெறுவது, பெற முடியாத ஒன்றை, மற்றவர்களால் பெற முடியாத ஒன்றை பெறுவது.
இந்த 3 பேர்லயும் யாருக்கு அதிகமான கஷ்டம் வந்தது? குந்திக்கு தான் அதிகமான கஷ்டம். ஏதோ ஒரு வீட்ல பிறந்தா, இன்னொரு வீட்ல வளர்ந்தா, அப்படியே எடுத்து செடிய நட்டா மாதிரி புதுசா ஒரு இடத்துல வளர்றா. அங்க துர்வாசர் வந்து நிக்கிறார். ஒரு கன்வர் வந்திருக்க கூடாதா? இல்லைன்னா கொஞ்சம் கொஞ்சம் சாத்விகமா இருக்கிற ரிஷிகள் எத்தனை பேர் இருந்தார்கள்? அவர்கள்லாம் யாராவது வந்திருக்க கூடாதா? கரெக்ட்டா ஒரு துர்வாசர் வந்து நிக்கிறார். அந்த துர்வாசருக்கே பணிவிடை செய்கிறாள்னா, அவளுடைய பொறுமை எப்பேற்பட்ட பொறுமையாக இருந்திருக்க வேண்டும். கஷ்டம் வந்தபோது அந்த கஷ்டத்தை தாங்கிக் கொள்கிறாள். அவளும் தப்பு பண்ணாம இல்ல. இங்க வந்து நம்ம முன்னாலேயே பார்த்த மாதிரி, திஸ் இஸ் நாட் ட்ரையிங் டு ஜஸ்டிஃபை சம்ஒன் ஆர் பி ஜட்ஜ்மெண்டல் ஆன் சம்ஒன். அவளும் மந்திரத்தை அவசரப்பட்டு பிரயோகம் பண்றா. ஒரு விஷயத்தை பெற வேண்டும்னு சொன்னா அவசரம் இருக்கக்கூடாது, பொறுமை இருக்கணும். ஏதோ ஒன்று அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான முறையில் அதை செய்து கொண்டே இருந்தால் கிடைக்கும். அந்த நம்பிக்கை முதல்ல இருக்கணும். ஆனால் அவளுக்கு அந்த நம்பிக்கை போய் ஷி வாண்டட் டு டெஸ்ட், கொஞ்சம் அவசரத்தனம் அவளுக்கும் வந்தது. அந்த அவசரத்தனம் வந்து அதனுடைய விளைவு வந்தோன்னு பக்குவப்பட்டா. இங்க காந்தாரி அவசரப்பட்டா. அவசரம் அவளுக்கு பக்குவத்தை தரல. அங்க அவசரம் அவளுக்கு பக்குவத்தை, அவசரத்தின் விளைவு அவளுக்கு பக்குவத்தை தந்தது. அதுக்கப்புறம் அவளுக்கு வாழ்க்கையில எத்தனையோ துன்பங்கள் வந்தன. காட்டில் அந்த பிள்ளைகளை வளர்த்து அங்கிருந்து அழைத்து கொண்டு போன போது அங்கே இருந்த ரிசப்ஷன், அங்கே எப்படியெல்லாம் பொறாமை. ஒவ்வொரு முறையும் அவளுடைய பிள்ளைய காணும், பீமனை காணும் அப்படின்னா எப்படி இருந்திருக்கும். ஆனால் ஒரு அடியும் அவளை பக்குவப்படுத்தி கொண்டே வந்தது. அப்படி பக்குவப்படுத்தி கொண்டே வந்ததுனால சித்தி கிடைத்தது. இந்த 3 பேருக்கும் இப்படி ஒரு ஈக்குவேஷனை வியாசர் போட்டதுக்கு காரணம், இந்த 3 பெண்களும் ஏதோ படாத பாடுபட்டார்கள், இல்லை அச்சீவ் பண்ணினார்கள்னு சொல்றதுக்கு இல்லை. இவர்கள்டேந்து நமக்கு பாடம் கிடைக்கும். ஏன்னா சில நேரங்களில் இவர்களுடைய பெயர்கள் நமக்கு வேறு விதமான உணர்வுகளை தூண்டிவிட்டு விடுகின்றன. நம்மில் பல பேர் என்ன நம்புகிறோம்னா, காந்தாரி பாவம், ஐயோ பாவம் காந்தாரி ஏமாற்றப்பட்டாள். குந்தி ஏமாற்றப்பட்டாள்னு நாம் நினைக்கிறதே இல்லை. குந்தி இஸ் ஜென்ரலி போர்ட்ரேட் as someone who deceived others. ஏன்னா அவ இப்படி சொல்லியிருக்கலாமா, திரௌபதியை வந்து இப்படி சொல்லியிருந்திருக்கலாமா அப்படின்னு அங்கே வேற ஒரு இமோஷன் அவன் மேலே ஏறிடும். அதை விட ஒன்று, ஒரு ரீசர்ச் பேப்பர் வந்திருக்கு. பேப்பர் என்னன்னு எடுத்து காட்டுறேன் ஒரு நாள். எத்தனை ஸ்லோகங்கள் இந்த 3 பெண்களை பற்றியும் அப்படின்னு ஒருத்தர் ரீசர்ச் பண்ணுறார். தி ஜெண்டர் நெரட்டிவ் ஆஃப் மகாபாரதா. அதில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த சாப்டர்லேருந்து இந்த சாப்டர் வரைக்கும் காந்தாரியை பற்றி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 35 அல்லது 40 வரைக்கும் ஒரு ஆவரேஜ். மாத்ரியை பற்றி இருக்கக்கூடிய ஸ்லோகங்கள் 120. குந்தியை பற்றி இருக்கிற ஸ்லோகங்கள் ஏறத்தாழ 200. இதற்கு என்ன அர்த்தம்? மெல்ல மெல்ல ஒரு co-wife is becoming dominant over the other co-wife. மாத்ரியினுடைய இம்பார்ட்டன்ஸ் குறைந்து கொண்டே போய் குந்தி is becoming dominant and குந்தி is kind of deceiving மாத்ரி and pushing her down. இந்த நேம் ஆஃப் ரீசர்ச் இந்த மாதிரி எல்லாம் பண்ண ஆரம்பித்தால், விவேகானந்தர் சொன்னதை மறுபடியும் நினைவுபடுத்திக்க வேண்டியிருக்கு. all these research on one side, put them all together, நமக்கு என்ன prime purposeனா, learning so that we will be able to acquire dharma. மூத்த மகன் உனக்கு பிறந்தான் அண்ணா, அந்த மகனை விட்டு விடு. எவ்வளவோ சொல்லி பார்த்தார், நடக்கலை. அடுத்த 1 மாதத்தில் மற்ற மகன்கள் எல்லாம் பிறந்தார்கள். இதற்கு இடையில் காந்தாரி
4 வருஷமா கிட்டத்தட்ட அவ இப்படியும், அப்படியும், இப்படியும், அப்படியும். ஏன்னா 2 வருஷம் அந்த கரு அப்படியே இருந்தது. அப்புறம் இரும்பு பிண்டத்த கொண்டு போயி, அத தசை பிண்டமாக மாத்தி 2 வருஷம். இந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் திருதராஷ்டிரனை பணிவிடை செய்து பார்த்து கொண்ட ஒரு சேடிப்பெண். அந்த சேடிப்பெண்ணுக்கு ஒரு மகன் பிறந்தான். திருதராஷ்டிரனுடைய இன்னொரு மகன் யுயுட்சு. அந்த யுயுட்சுக்கு கரணன் அப்படின்னு ஒரு பேர் உண்டு. சில நேரங்களில் அதை கர்ணன்னு மாற்றி விடுவார்கள். இல்லை, கரணன் அவன். அவனை பற்றி சொல்லும்போதே பிரதாபவான், நல்லவன், வீரன் யுயுட்சு. ஒரு பெண்ணும் பிறந்தாள், துஷலை. ஏன் அந்த பெண் பிறந்தாங்கிறத பற்றியும் செய்தி பின்னால் வரும். ஜனமேஜயன் கேட்பான், அது எப்படி ஒரு பெண் பிறந்தாள் அப்படின்னு கேட்கும்போது வைஷம்பாயனர் அதையும் சொல்லுவர். இந்த 100 சதை பிண்டங்களையும் எடுப்பதற்கு முன்னால் நீர் தெளித்து அது 100 மாறித்தா இல்லையா, 100 அது பிரிஞ்ச போது அப்படியே பார்த்துட்டே இருந்தாளாம் காந்தாரி. பார்த்தவளுக்கு மனசில் சின்னதாக ஒரு எண்ணம் வந்தது. 100 பிள்ளைகள்னு வரம் கொடுத்து இப்போ 100 பிள்ளைகளுக்கு துவைபாயனர் ஏதோ பண்ணுறார். ஆனால் என்ன இருந்தாலும் ஒரு பொண்ணு இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு நினைக்கிறான். நினச்சிட்டு, ஒரு மகள் இருந்தால்தான் எனக்கு நெருக்கமாக இருப்பாள். ஒரு மகள் வழியாக நான் நெருக்கத்தை உணரலாம். மகன்கள் அவ்வளவு அணுக்கமாக இருக்க மாட்டார்கள் அப்படின்னு இவன் மனசில் ஆசை ஓடுகிறது. இது துவைபாயனர் உணர்ந்தாரா உணரலையான்னு எக்ஸ்பிளிசிட்டாக சொல்லலை. இந்த உணர்வு இவளுடைய உள்ளத்தில் ஓடும்போதே கூடுதலாக அங்கே இன்னொரு பிண்டம் வருகிறது. 100ங்கிறது 101 ஆகிறது. அப்போ துவைபாயனர் அதை உணர்ந்திருக்க வேண்டும். ஒரு மகள் 2 வருஷம் இருக்கட்டமான்னு சொல்லிட்டு போகிறாரா இல்லையா, அப்போ சொல்கிறார், 100 எக்ஸ்ட்ரா 101 இருக்குது, உனக்கு ஒரு மகளும் பிறப்பாள். ஒரு மகள் வேண்டும்னு ஆசைப்பட்டியா இல்லையா, ஒரு மகளும் பிறப்பாள் அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். ஒரு மகளும் பிறக்கிறாள். இப்படி 100 பிள்ளைகள், ஒரு மகள் தவிர அந்த 100 பிள்ளைகளோடு 101வது பிள்ளையையும் திருதராஷ்டிரன் பெறுகிறார். இந்த பக்கத்தில் திருதராஷ்டிரன் இப்படி இருக்க, விதுரருக்கு கல்யாணம் ஆச்சா இல்லையா அப்படின்னு நேத்திக்கு ஆர்கே சாருக்கு ஒரு சந்தேகம் வந்தது. விதுரரை பற்றி சொல்லவே இல்லையே அப்படின்னு. கன்யாம் தேவகஸ்ய மகிபதே பாரஷரீம் ரூபயவ்வன சம்பன்னாம் சுஸ்ராவ. பீஷ்மருக்கு அந்த செய்தியும் காதில் விடுகிறது. தேவகன் ஒரு அரசன், தேவகஸ்ய மகிபதே, அந்த தேவகனுக்கு ஒரு பெண். அந்த பெண் எப்படி பிறந்தவள்னா, தேவகனுக்கு அவனுடைய ராணி வழியாக பிறந்தவள் இல்லை, ஷேடிப்பெண் வழியாக பிறந்தவள். எப்படி இங்கே அம்பிகையினுடைய தோழிப்பெண் தானே விதுரருடைய தாய், அதே மாதிரி அங்கே தேவகன் என்கிற அரசனுக்கு அவன் மனைவியின் தோழிப்பெண் வழியாக பிறந்த ஒரு பெண். அந்த பெண்ணை பற்றி செய்தி இவருக்கு கிடைக்கிறது. கன்யாம் தேவகஸ்ய மகிபதே பாரஷரீம் ரூபயவ்வன சம்பன்னாம் சுஸ்ராவ. ரொம்ப அழகாக இருப்பா, இளமையோடு இருப்பா, நல்ல பெண், நல்ல குணங்கள் கொண்டவள் அப்படிங்கிற செய்தி இவர் காதில் விடுறது. அந்த பெண்ணை வரவழைக்கிறார். தானே மனம் பேசி அந்த பெண்ணை வரவழைக்கிறார். ததஸ்து வரயித்வா தாமானிய விவாகம் காரயாமாச விதுரஸ்ய. விதுரனுக்கு அந்த பெண்ணை திருமணம் செய்து வைக்கிறார். அந்த பெண்ணுக்கு சுதர்மை என்று ஒரு பெயர் இருந்ததாக சொல்கிறார்கள். அந்த பெண்ணுடைய பெயரை பற்றி நமக்கு அவ்வளவா செய்தி தெரியலை. 1-2 இடத்துல எங்கேயோ சொல்லப்படுகிறது, அது சரியானும் தெரியல. விதுரருக்கு பிள்ளைகள் பிறந்தார்கள்னு ஒரு வரி வரதே தவிர அந்த பிள்ளைகளுக்கு என்ன பெயர் என்னன்னு தெரியல. வேற ஒரு இடத்துல ஒரு செய்தி வருது, அனசவன் என்று அவருக்கு ஒரு மகன் இருந்ததாகவும், அந்த மகன் குருக்ஷேத்திர போரில் பங்கு கொண்டான், கௌரவர்கள் பக்கத்தில் அவன் பங்கு கொண்டான் ஒரு செய்தி எங்கேயோ வருகிறது. ஆனால் அவருக்கு குழந்தைகள் இருந்தார்கள். விதுரரை பற்றி ஒன்றுமே சொல்லலையேன்னு அவர் கேட்ட கேள்வியில்
தெர் இஸ் so மச் ஆஃப் சென்ஸ். அவரை பற்றி ஒன்றுமே அவ்வளவா தெரியலையே, பெயரெல்லாம் தெரியலையே அப்படின்னா, இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் இன்னாருடைய மகன் அப்படின்னு வரக்கூடிய அந்த ஒரு பற்று விதுரர்கிட்ட இல்லை. அதுதான் அதுக்கு அர்த்தம். பற்று வைத்தவராக என்னுடைய குடும்பம் என்னுடைய மகன் அப்படிங்கிற பற்றுக்குள் விழுந்தவராக விதுரர் இருக்கவில்லை. இப்போ ஒன்றும் இல்லை, எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறது, எந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்கிறது நினைத்து பாருங்கள். என்னோட தம்பியை நான் தொலைச்சிட்டேனேன்னு அழுத திருதராஷ்டிரன் எங்க, என் தம்பி போயிட்டானே என் தம்பி போயிட்டானே என்னை விட்டுட்டு நான் தம்பியை தொலைச்சிட்டேனே எனக்கு எதுவுமே பிடிக்கலையேன்னு சொன்ன திருதராஷ்டிரன் எங்க, அந்த மகன் பிறந்தன்னைக்கு கையில் தொட்டு தூக்கி வளர்த்து 1 வருஷம் ஆச்சு 2 வருஷம் ஆச்சு இல்லை, ஐயோ என் தோளில் போட்டு வளர்த்தனேலாம் இல்லை. அவன் பிறந்தான். அதுவும் எப்படி பிறந்தான், இது இரும்பு பிண்டமாக அதை எடுத்து காப்பாற்றி. அப்போ இப்படி பிறந்த இந்த மகன், இந்த மகனால் அழிவு வரும்னு சொன்னா கூட, அழிவு வந்தாலும் சரி அவன் என் மகன் அப்படின்னு அவன் அரசனாக மாட்டானா? யுதிஷ்டிரன்தான் வம்சம், அவன்தான் வம்சத்தை வளர்க்க வேண்டும், அவன்தான் மூத்த பிள்ளை தெரியறது. அப்படி தெரிஞ்சாலும் இல்லை, மை சன் ஷுட் பிகம் அ கிங் அப்படின்னு ஒரு எண்ணம் ஆரம்பிக்கிறதா இல்லையா? அந்த மமகாரம் தானே அந்த இடத்துல. அந்த அகங்காரமும் மமகாரமும் எந்த இடத்துல இவர்களை பிரிக்கிறது. அது வரைக்கும் ஒற்றுமையாக இருந்தவர்கள், அது வரைக்கும் சின்ன சின்ன உரசல் இருந்தால் கூட பெரிய பிரச்சனை வரல. காந்தாரி அது வரைக்கும் நல்லவளாகத்தான் இருந்தாள். அவளுடைய பாதிவிரதத்தில் எந்த குறையும் சொல்ல முடியாது. அவள் கிருஷ்ணருக்கே சாபம் கொடுத்தாளே. நம்ம இப்படி ரிவர்ஸில் போனோம்னா, அரிஸ்டாட்டில் சொன்ன மாதிரி கிளைமேக்ஸில் போய் நின்றுட்டு கிளைமேக்ஸ்லேருந்து ஃப்ளாஷ்பேக்கில் எல்லாத்தையும் எடை போட்டோம்னா சரியான விதத்தில் எடை போட மாட்டோம். தட் இஸ் வாட் அன்ஃபார்ச்சுனேட்லி வி டென்ட் டு டூ, பிகாஸ் நமக்கு அது தெரியவே தெரியாது, இதுதான் தெரியும். நாம் நம்மை சுற்றி இன்றைக்கு இருக்கிற உலகத்தை பார்க்குறோம், இன்னைக்கு இருக்கிற நம்முடைய பேராமீட்டர்ஸை பார்க்குறோம். நம்முடைய பேராமீட்டர்ஸில் என்ன, மேலே ஒரு கூரை வேணும், வசதி வேணும், இதெல்லாம் நம்முடைய இன்றைய பேராமீட்டர்ஸ். ஆனால் இந்த பேராமீட்டர்ஸை வச்சு பார்த்தோம்னா அது புரியாது. அப்படி இல்லாமல் தர்மத்தின் வழியாக பார்த்தோம்னா சில விஷயம் புரியும். எங்கே பிரச்சனை ஆரம்பிக்கிறது? திருதராஷ்டிரன்ட்ட இந்த இடத்துல பிரச்சனை ஆரம்பிக்கிறதுனா காந்தாரி கிட்ட எங்கே ஆரம்பிக்கிறது? 100 பிள்ளைகள், குந்திக்கு அந்த மாதிரி வரம் இல்லைன்னு தெரியுமா இல்லையா? இவளுக்கு 100 பிள்ளைகள்னு வரம் கொடுக்கப்பட்டிருக்குன்னு தெரியுமா இல்லையா? அப்போது ஐ ஹாவ் சம்திங், இட் இஸ் ஆல்ரெடி கிவன் டு மீ, ஐ ஹாவ் சம்திங் டு ஸ்டார்ட் வித். நான் ஒரு ஸ்டெப் மேலே தான் இருக்கேன், நான் கீழே இல்லை அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் தைரியமும் அவளுக்கு இருந்திருக்க வேண்டுமா இல்லையா? இந்த மதிக்கு ஸ்ரத்தை இருக்கணுமா இல்லையா? சிவனை பூஜித்தாள், சிவனே கொடுத்த வரம்னா, is she distrusting that boon? Does it mean she is distrusting Shiva? அப்படித்தானே அர்த்தமா இருக்கு. சிவன் கொடுத்த வரத்தை சந்தேகிக்கிறாள், வியாசர் கொடுத்த வரத்தை சந்தேகிக்கிறாள். 100 பிள்ளைன்னு சொன்னியே எங்க அப்படின்னு கேட்கிறா. எப்ப அந்த சந்தேகம் வந்தது? குந்திக்கு அங்க மகன் பிறந்து விட்டான். குந்திக்கு மகன் பிறந்து விட்டான் உடனே தன்னோட பாராமீட்டர்ஸை, தன்னுடைய நம்பிக்கையை, தன்னுடைய உயிர்ப்பையே மாற்றுகிறாள். என்ன காரணம்? பொறாமை. அவளுக்கு பிள்ளை பிறந்துட்டானா தெரியாது. இதுக்குள்ள இன்னொரு விஷயம் இருக்கு, which is not explicitly told until now. Until now it is not explicitly told. இதுக்கு பின்னால் சில விஷயங்கள் வரும். அப்படி வரும்போது இது நமக்கு புரியும் இன்னும். ஆனால் கொஞ்சம் அதை பற்றி நினச்சி பார்ப்போம். காந்தாரி எப்படிப்பட்டவள் முதல்லையே சொல்லிட்டார் வியாசர். காந்தாரியும் சரி, சகுனியும் சரி, அர்த்த விசாரதக, 2 பேரும் செல்வத்தின் மீதும் சொத்தின் மீதும் மனம் வைக்கக்கூடியவர்கள். இப்போ அந்த வம்சத்தை பொறுத்த வரைக்கும் என்ன வழக்கம்னு கேட்டால், மூத்தவனுக்குத்தான் பட்டம்,
இந்த 2 சிஸ்டத்திலயும் இந்த பக்கத்துல இந்த பக்கத்துல திருதராஷ்டிரனுடைய மகன்கள், அந்த பக்கத்துல பாண்டுவின் மகன்கள். இந்த மொத்தமா சேர்த்து யார் மூத்தவனோ அவனுக்கு தான் அரசு. இப்ப இவன் மனசுல என்ன ஓடியிருக்கும்? ஐயோ! குந்திக்கு மகன் பிறந்துட்டான்னு சொன்னா, எனக்கு பிறக்கக்கூடிய மகன் இளையவனாக மாறிவிடுவானே! அப்போது சொத்தும், சுகமும், அந்தச் செல்வமும் எங்களுக்கு வராதே! அதுதான் அவளுடைய பொறாமைக்கு மெயின் காரணம். அவளுக்கு மாத்திரம் மகன் பிறந்து விட்டான். அவ ஏதோ காட்டுல இருக்கான்னு நினைச்சேன். நான் வசதியில இருக்கேன்னு நினைச்சேன். ஆனா அவ காட்டுல இருந்தாலும் அவளுக்கு பிள்ளை பிறந்து விட்டானே! அவர்களுக்கு தெரியாது. திருதராஷ்டிரனுக்கோ காந்தாரிக்கோ யுதிஷ்டிரன் பிறந்தபோது அந்த பிறப்பு தர்மன் வழியாக வந்த பிறப்புங்கிறதெல்லாம் தெரியாது. அவளுக்கு மகன் பிறந்து விட்டான். அப்ப எவ்வளவு தூரத்துக்கு பொறாமை ஒருத்தரை ஆட்டி படைக்கும். அந்த பொறாமையின் காரணமாகத்தான் அதுவரைக்கும் தன்னுடைய அகப்பார்வையை வைத்து கொண்டிருந்த திருதராஷ்டிரன் அகப்பார்வையை தொலைக்க ஆரம்பிக்கிறான். அதுவரைக்கும் மதி நல்லதாக இருந்த ஒருத்தி மெல்ல 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 தன்னுடைய மதியை குலைத்து கொள்ளத் தொடங்குகிறாள். இது எந்த அளவுக்கு வரப்போறது? விதுரர் சொன்ன மாதிரி, அப்பா இவன் ஒருத்தன் உன்னுடைய குலத்தையே மொத்தமா அழிக்க போறான். அது நடந்தது. எந்த அளவுக்கு நடந்தது? குலத்தையே மொத்தமாக அழித்தானா? ஆமா, இளைய பஞ்ச பாண்டவர்கள் உட்பட எல்லாரும் அழிந்துதானே போனார்கள். பாண்டவர்களுடைய பிள்ளைகள் கூட உயிரோடு இருக்கலையே. சுத்தி 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 எங்க வந்து நின்னுது? கடைசியில பரீட்சித்து வரணுங்கிற வரைக்கும்னா அந்த குலம் மறுபடியும் எப்படி சாந்தனுவுக்கு அப்புறம் ஒரு தலைமுறை ஒண்ணுமே இல்லாம நின்று, அதுக்கப்புறம் பீஷ்மர் கொஞ்சம் கஷ்டப்பட்டு அடடா இந்த பிள்ளை வந்துட்டார்களேன்னு சந்தோஷப்பட்டா, இப்ப இவர்களும் இவர்களுக்கு அடுத்து வரக்கூடிய தலைமுறையும் ஒண்ணுமே இல்லைன்னு ஆகி, அதுக்கப்புறம் அடுத்த தலைமுறை தேர்ட் ஜெனரேஷன்லேருந்து வரக்கூடிய பரீட்சித்து தானே வரணும். அப்போ இது மனித இயல்புகள். இந்த மனித இயல்புகளில் வரக்கூடிய எத்தனை விதமான சிக்கல்கள். இந்த சிக்கல்களை இன்னைக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையில் நாம் சந்திச்சா எப்படி இவற்றை கையாடுவோம்? அதுக்காகத்தான் மகாபாரதம் நமக்கு கொடுக்கப்பட்டதே தவிர, தி ஹிஸ்டாரிசிட்டி ஆஃப் மகாபாரதா ஆன் விச் இயர் டிட் வியாசா ரைட் திஸ் அப்படின்னு கேள்வி கேட்கறதுக்காக இல்லை. அவர் எந்த வருஷத்தில் எழுதியிருந்தாலும் இன்றைக்கு வரை அது பொருத்தமாக இருக்கிறதுங்கிறது தான் பெரிய பிரமிப்பு. இட்ஸ் சப்போஸ் டு பி பிஃபோர் த காமன் ஈரா. ஆனால் பிஃபோர் த காமன் ஈரா எழுதப்பட்ட ஒன்று இன்றைக்கும் பொருத்தமாக இருக்கிறது. விதுரர் சொன்னது எவ்வளவு 100க்கு 100 உண்மையான வார்த்தைங்கிறத உள்ளத்துக்குள்ளே போய் நினச்சி பார்த்தா தெரியும். ஒரு கிராமத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு குடும்பத்தை விட்டு கொடுக்கலாம். ஒரு குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒருவனை விட்டு கொடுக்கலாம். ஒரு நாட்டை காப்பாற்றுவதற்காக ஒரு கிராமத்தை விட்டு கொடுக்கலாம். ஆனா அண்ணா, ஆத்மாவை காப்பாற்றுவதற்காக பூமியையே விட்டு கொடுக்கலாம். எவ்வளவு தீர்க்க தரிசனமான வார்த்தைங்க. உன்னோட ஆத்மாவை நீ காப்பாத்திக்கோ அண்ணா. நீ யாரு? பிரக்ஞசக்ஷு. உன்னுடைய பிரக்ஞை எங்க? உன்னுடைய ஆத்மா தானே. அந்த ஆத்மாவை காப்பாற்றி கொள்ளுவதற்கு உன்னுடைய மண்ணாசையை விட்டு கொடு. இந்த மண்ணை என்னுடைய மகன் ஆள வேண்டும்ங்கிற ஆசை தானே இவ்வளவு சிக்கலையும் கொண்டு வந்து நிறுத்த போறது. என்னுடைய மகன்தான் ஆள வேண்டும். முன்னால ஒரு கதை பார்த்தோமே, நடந்த ஒன்று. போன மாசம் பார்த்தோம். ஃபுல் கதை வேண்டாம், அதுல ஒரே ஒரு சின்ன போர்ஷன். வல்லாள மகாராஜனை பார்த்து அசரீரி ஒரு கேள்வி கேட்டது. சிவபெருமான் அசரீரியாக ஒரு கேள்வி கேட்டார்னு பார்த்தோம். எனக்கு வாரிசு இல்லையே, யார் என்னுடைய நாட்டை ஆளுவார்கள்னா, ஏன் உன் மகன்தான் உன் நாட்டை ஆளணும்னு ஏதாவது இருக்கா? ஏன் உன் மகன்தான் ஆள வேண்டும்னு ஆசைப்படுற? அப்போ உன்னுடைய மகன், உன்னுடைய வாரிசு, என்னுடைய என்னுடைய என்னுடையங்கிற எண்ணம் இருக்கா இல்லையா? எதுக்கு உன் மகன்தான் ஆள வேண்டும்ங்கிற ஆசை உனக்கு எதுக்குன்னு கேட்டாரு. இங்கேயும் அதே பிரச்சனை தானே. என்னுடைய நாட்டை தார்மீகமாக ஆள வேண்டும்னு நினைக்கிறது ஒரு பக்கம், என்னுடைய மகன் மட்டுமே, அது வரைக்கும் யாரு? பாண்டு என்னுடைய தம்பி அப்படின்னு நினைச்ச மனசு
இப்போ அந்த இடத்துல ஒரு பார்டர் லைனை போட்டு, இந்த பார்டர் லைனுக்கு அப்புறம் நான் இந்த பக்கம் நிற்கிறேன், அவன் அந்த பக்கம் நிற்கட்டும் அப்படிங்கிறத ஆரம்பிச்சுது. இது எந்த வரைக்கும் போகும்னா, துரியோதனனுக்கு யுதிஷ்டிரர்கிட்ட கூட அவ்வளவு பொறாமை இல்லை, பீமன் கிட்ட தான் மேக்சிமம் பொறாமை. ஏன்னா இது எங்கே கண்டினியூ பண்ணும், பீமன் என்றைக்கு பிறந்தானோ அதற்கு அடுத்த நாள் தான் துரியோதனன் பிறக்கிறான். 2 பேருக்கும் ஒரே வயசு. அப்போ இவனுடைய ஈக்குவல் பொறாமை அவன் மேலே போகிறது. எனக்கு பதிலாக ஒருத்தன் வந்து நிற்கிறானே, ஹீ இஸ் கன்சிடர்ட் அ த்ரெட். நீங்கள் மனசுக்குள்ள பொறாமை எப்போ வரும் அடுத்தவர்களை பார்த்துன்னா, அவர்களால் நமக்கு ஆபத்துன்னு நினைக்க ஆரம்பிக்கும் போது பொறாமை வரும். என்னுடைய எக்ஸிஸ்டன்ஸ் போய்விடும். இப்போ துரியோதனனுக்கு பீமன் மேலே தான் அதனால் மேக்சிமம் பொறாமை. பீமன் பெரிய பலசாலிங்கிறதுனால மாத்திரம் இல்லை, இவன் எனக்கு த்ரெட், இவனை எப்படியாவது அழிக்க வேண்டும். அர்ஜுனன்கிட்ட அவ்வளவு தூரத்துக்கு பொறாமை வரல, ஏன்னா அவன் கொஞ்சம் சின்னவன் வயசில். இந்த வயசு லாஜிக்கத்தான் கிருஷ்ணர் அங்கே யூஸ் பண்ணுறார். நீ முன்னால் வந்தால் கூட, நீ என் தலைமாட்டில் உட்காந்தா கூட, அவன் சின்ன பையன், வீட்டில் மிட்டாய் இருந்ததுன்னா யாருக்கு கொடுப்பார்கள்? ஒரே ஒரு மிட்டாய் தான் இருக்குது, அண்ணனும் இருக்கான், தம்பியும் இருக்கான், அம்மா என்ன பண்ணுவா? டேய் தம்பிக்கு கொடுறா, உனக்கு அப்புறம். அப்படித்தானே கிருஷ்ணர் அதே லாஜிக்கை தான் அங்கே யூஸ் பண்ணார். அவன் உன்னை விட சின்னவன், அதனால் லெட் him have the first choice. நான் வருகிறேன், அக்ஷௌணி சைன்யம், லெட் him have the first choice. எங்கே? அவன் சின்னவன்பா உன்னை விட, நீ முன்னால் வந்திருக்கலாம், ஆனால் அவன் சின்ன பையன், அவன் கேட்கட்டும். நீங்கள் எங்கேயோ ஒரு கண்டினியூட்டியில் இந்த மனசில் இருக்கக்கூடிய பலவிதமான வக்ரங்கள் வெளிப்பட்டு 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 எப்படியெல்லாம் மனிதர்களை வீழ்த்துகிறது. எங்கேயெல்லாம் மனிதர்கள் விழ முடியும் நமக்கே தெரியாது. எந்த இடத்துல பள்ளம் இருக்குது, எந்த இடத்துல யார். நாம் என்ன நினைக்கிறோம், யாரோ குழி வெட்டுகிறார்கள்னு நினைக்கிறோம். யாரோ குழி வெட்டலை, குழி வெட்டுறதுக்கு நாமே காரணமாக இருக்கிறோங்கிறது தான் உண்மை. மறுபடியும் காந்தாரி கிட்ட வருவோம். ஒரே ஒரு விஷயத்தை மாத்திரம் சிந்தித்து இன்றைக்கு நிறைவு பண்ணுவோம். காந்தாரி மேலே ஏற்படக்கூடிய ஒரு பரிதாபத்தில் முக்கியமான ரோல் எங்கே வந்து நிற்கும்னா, கிருஷ்ணருக்கு அவள் கொடுத்த சாபம். we tend to think கிருஷ்ணருக்கே அவ சாபம் கொடுத்து அந்த சாபம் பலித்தது என்பதனால் she is justified. இப்படி போகிறது அந்த ஆங்கிள். கிருஷ்ணரையே அவ சபிச்சாளே, அப்போ அவள் கரெக்டாக தானே இருக்கணும். அவள் கரெக்டாக இருந்ததுனால தானே அவளுடைய சாபம் பலித்தது. அவளுடைய பாதிவிரத்தியம், அவள் அந்த சாபத்தை கொடுத்த போது அது பலித்தது. அவகிட்ட இருக்கிற ப்ளஸ் பாயிண்ட் என்னவோ அந்த ப்ளஸ் பாயிண்ட்டுக்கு ஈக்குவலாக அவகிட்ட இருந்த ஒரு கிரெடிட். ஆனால் அவளுடைய பொறாமை அது மாத்திரம் இல்லை. பல நேரங்களில் பகவான் என்ன பண்ணுறாருனா, அவருக்கு சாதகமாக சில விஷயங்களை மாற்றிக்கிறார். அவதாரத்தை பூர்த்தி பண்ணணும், அதுக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சிது. எப்படி பூர்த்தி பண்ணுறது? ஏதாவது ஒரு விதத்தில் பூர்த்தி பண்ணிட்டு போகணும். என்ன பண்ணுறது? அங்கே ராமன் பண்ண அதே வேலை தான். ராமன் வேணும்னே லக்ஷ்மணனை வாசலில் நிற்க வச்சுவிட்டு, லக்ஷ்மணன் புறப்பட்டு போயிட்டான். அவன் இல்லை இல்லை அண்ணா நீ எனக்கு கொடுக்க வேண்டும் தண்டனைன்னு சொல்லி அவன் சரையூவில் இறங்க போயிட்டானோன்னு லக்ஷ்மணன் போயிட்டான். அப்போ நானும் என்னுடைய அவதாரத்தை முடிச்சுக்கிறேன் அப்படின்னு பண்ணாரு. அதே மாதிரி கிருஷ்ணனும் he utilized it as an opportunity. ஆனால் காந்தாரி கிருஷ்ணனுக்கு சாபம் கொடுத்தாள் என்பதனாலேயே காந்தாரியின் பொறாமை ஜஸ்டிஃபை ஆகாது. அவளுடைய பொறாமை தான். அவகிட்ட இருந்த வேற சில நல்ல குணங்களுக்காக அவள் கொடுத்த அந்த சாபம் பலிக்கும்படியாக இருந்தது. அவளுடைய பொறாமை, அவள் ஆரம்பித்து வைத்த பொறாமை அவளுடைய மகனுக்கு மகன்கிட்டேந்து அப்படியே சுத்தி 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 சுழன்று அந்த வம்சத்தையே ஒன்றுமில்லாமல் செய்துவிட்டது. இன்னும் சொல்லப்போனா அவ என்ன பண்ணினான்னு சொன்னா, அவ யாருக்கு சாபம் கொடுத்தா? கிருஷ்ணனுக்கு சாபம் கொடுத்தா. பாண்டவர்களுக்கு கொடுக்கல. அவ என்ன பண்ணியிருந்திருக்கலாம்? துரியோதனன் இறந்து போனான், என்னுடைய மகன் இறந்து போனான், அவனுக்கு எதிரிகளாக இருந்தவர்கள் இந்த 5 பேரும் தானே அப்படின்னு நினைக்கல. ஏன்னா இந்த 5 பேருக்கும் சாபம் கொடுத்தா மறுபடியும் சுற்றி இங்கேயே தான் நிற்கும் எல்லாம்.
அவளுடைய கோபம் எங்கே வந்தது? கடவுள்கிட்ட வந்தது. அந்த கடவுள்கிட்ட கோபம் வந்ததுக்கு என்ன காரணம்னா, நான் சரிங்கிற எண்ணம். நம்ம மனசை கொஞ்சம் திங்க் பண்ணி பார்ப்போம். பல நேரங்களில் நாம் பண்ணுற தப்புக்கு அடுத்தவர்கள் மேலே கையை காட்டுறோம். நாம் பண்ணுற தப்புக்கு அடுத்தவர்கள் மேலே கையை காட்டுறோம். அடுத்தவர்கள் மேலே கையை காட்டும்போது அங்கே ஒரு சிக்கல் இருக்குது. என் மேலே எப்படி கையை காமிச்சேன்னு அவர்கள் சண்டைக்கு வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. பகவானை கையை காமிச்சிட்டா அவர் சண்டைக்கு வரமாட்டாருங்கிற ஒரு தைரியம். அவர் இமீடியட்டாக சண்டைக்கெல்லாம் வரமாட்டார். அதனால தான் நான் தைரியமாக போய் அவரை திட்டுறோம். அவர்கிட்ட நம்ம படியெல்லாம் தூக்கி போடுறோம். நான் ஒன்றும் வேண்டாம், தப்பு பண்ணுறோன்னு வச்சுப்போம். எத்தனை பேர் நினைக்கிறோம், நான் தப்பு பண்ணேன்னா அன்றைக்கே இந்த தெய்வம் என்னை தப்பு பண்ண விடாமல் தடுத்திருக்க வேண்டாமா நினைக்கிறோமா இல்லையா? God should have prevented me. அன்னைக்கு என் புத்தியை சரியாக வச்சிருந்துருக்க வேண்டியது தானே. நம்ம பண்ணுற தப்புக்கெல்லாம் யாரையாவது அடையாளம் காட்டுகிற ஒரு குணம்தான் காந்தாரிக்கிட்டையும் இருந்தது. அந்த குணத்தினுடைய விபரீதம் தான் கிருஷ்ணனுக்கு அவ சாபம் கொடுத்தா. கிருஷ்ணனை பொறுத்த வரைக்கும் அது கிருஷ்ணனுக்கு ஒரு விதத்தில் சாதகமாக போச்சு, அவ்வளவுதான். நாம் எதை செய்தாலும் சாதகமாக மாற்றிக்கொள்ளுகிற வல்லமை தெய்வத்துக்கிட்ட உண்டு. தெய்வம் எதை செய்தாலும் அதை சாதகமாக ஏற்றுக்கொள்கிற ஒரு பக்குவம் நம்மக்கிட்ட இல்லை. ஆனால் நாம் எதை செய்தாலும் அதை சாதகமாக அந்த தெய்வம் ஏற்றுக்கொள்ளும் பல பாடங்களை மகாபாரதம் நமக்கு கற்பித்து கொண்டே இருக்கிறது. இந்த மாதம் நம்முடைய வகுப்புகள், நம்முடைய பாடங்கள், இப்போதைக்கு சிலபஸ் நிறைவடைகிறது. அடுத்த மாதம் மறுபடியும் இந்த சிலபஸ், ஏன்னா புதுசாக இன்னும் ரிஃப்ரெஷ் ஆகி சிலபஸ் வரணும். அடுத்த மாதம் மீண்டும் இந்த பாடங்கள் தொடரும். ஏப்ரல் மாதம் 8, 9, 10 தேதிகள் மகாபாரத சிந்தனை அரங்கம். ஏப்ரல் 8, 9, 10 தேதிகளில் மாலை 6:15 மணிக்கு மீண்டும் அனைவரும் சந்திப்போம். அதுவரை நன்றி, வணக்கம்.